கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி. சில நேரத்தில் நம்ம இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறோம். அன்னைக்கே ஆண்டவர் சொன்னார், அன்னைக்கே பாஸ்டர் சொன்னார், அன்னைக்கே ஆண்டவர் பேசினார், அன்னைக்கு மட்டும் நான் கேட்டிருந்தேனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, நீங்க பேசுற வார்த்தைக்கு அப்படியே என்னை அர்ப்பணிக்க எனக்கு பலனை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. சில சூழ்நிலைகள் என்னை மாற்றிடுது ஆண்டவரே. எனக்கு நேரிட்ட சில பிரச்சனைகள் நிமித்தமாக இந்த மாதிரி மாறிட்டேன்ப்பா. இனி நான் மாற மாட்டேன்ப்பா. எனக்கு கிருபையை தாங்கப்பா. நான் சந்திச்சது ரொம்ப பிரச்சனையாயிடுச்சுப்பா, அவமானம் ஆயிடுச்சுப்பா, வேதனையா மாறிடுச்சுப்பா. ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் உங்க சத்தம் கேட்கிற மாதிரி ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா, உங்க பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, நான் இதே நிலைமையோடு புது வருஷத்துல போகக்கூடாதுப்பா. ஆண்டவரே, மேக்க சோர்த்திலோ என்னை பாத்திரமாய் மாற்றுங்கப்பா, என்னை பாத்திரமாய் மாற்றுங்கப்பா, என்னை பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே, உம்முடைய வார்த்தையை அப்படியே பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தையில வேரூன்ற, உம்முடைய வார்த்தையில கட்டப்பட தெய்வமே எனக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. தெய்வமே எனக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. ராஜா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் படைக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசினா மட்டும்தான் ஆண்டவரே எங்க நிலைமை என்னன்னு புரியும். உங்களால மட்டும்தான் எங்களை புரிஞ்சிக்க முடியும் ஆண்டவரே. உங்களை தவிர வேற யாராலையும் எங்களை புரிஞ்சிக்க முடியாது ஆண்டவரே. எங்க கூட பேசுங்கப்பா. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோட உடைய மகிமையின் பிரசன்னம் பரிபூர்ணமாக இடைப்படட்டும். இந்த வளாகம் முழுக்க தேவ பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா எதிர்மறையான காரியங்களும் விலகி போகட்டும். எல்லா இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள், வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு எங்களுடைய செவிகளை ஆண்டவரை மந்தப்படுத்துகிற எல்லா மந்தத்தின் ஆவிகள், ஆண்டவரை முரட்டாட்டமான எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த எல்லையை விட்டு வெளியேறுவதாக. ராஜா, சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், நிர்வீசாரங்கள், ஆண்டவரை விடாய்த்து போன சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மகிமை எங்கள் மத்தியில் விளங்கட்டும். எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆக்சுவலா நான் என்ன பேச போறேனோ அது ஆராதனையிலே ஆண்டவர் பேசிட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்போ அதே காரியத்தை தான் நானும் பேச போறேன். நானும் அவர்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது, அவரும் என்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது. ஆமென். அதே காரியத்தை, நீதியை குறித்து தான் நானும் இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேச போறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம். முதல் 3 வசனத்தையும் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். இனி நான் வசனத்தையே சொல்ல மாட்டேன். சொல்லும் போது பைபிளை பார்த்தா போதும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு நமக்குள்ளே கலவரம்? அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்போம். பாருங்க, இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க நல்ல ஒரு பரிசுத்தமான இடத்துல இருக்கிறீங்க, நல்ல சத்தியத்தை கேட்ட ஜனங்க. உங்களுக்கு தெரியாததை நான் பேச போறது கிடையாது. பிரசங்கியாராகி எங்க தலையெழுத்து சாகிற வரைக்கும் இந்த பைபிள் தான். விசுவாசிகளாகி உங்க தலையெழுத்து சாகிற வரைக்கும் எங்க பிரசங்கம் தான். இது பரலோகம் போட்ட முடிச்சு. அல்லேலூயா. இதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி மாத்திட்டு வெளியே போனா நீ அந்தி கிறிஸ்துன்னு அர்த்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த புரிந்த பழக்கப்பட்ட அதே காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, ஜெபத்தை குறித்து ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படி கற்று தருகிறார்.
ஆண்டவருடைய வாழ்க்கைக்கும் சீஷர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு இருக்க ஆரம்பித்தது. அன்றைய நாட்களில் இருந்த மதவாதிகள் பாருங்க, பரிசேயன், சதுசேயன், வேத பாரகன், போர் சேவகன், அத்தனை பேருடைய காரியங்களுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நடக்கைக்கும் செய்கைக்கும் பேச்சுக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு இருந்தபடினால இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் ஆண்டவர் கிட்ட வந்து கேட்கிறாங்க. கவனிங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் யாருமே புறஜாதியார் கிடையாது, சபைக்கு போகாத ஆள் கிடையாது. வசனத்தை நல்லா அறிஞ்சவன், வாரம் சர்ச்சைக்கு போறவன், பலி செலுத்தக்கூடியவன், தசமபாகம் காணிக்கையை கொடுக்கக்கூடியவன், நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவன். எல்லாருமே யூதர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 90% பைபிள் ஃபுல்லா அத்துப்படியா இருக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலா ஒரு ஸ்திரீ பிள்ளையை பெற்றெடுத்து பால் கொடுத்து பால் மறக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு 10 கற்பனைகளையும் பென்டெட்டுக்கு 5 ஆகமங்களை குறித்த காரியத்தையும் ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுத்துருவாளாம். எல்லாம் கவனி. ஒரு தாய், ஒரு யூத பெண் தம் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை பால் மறக்கிறதுக்குள்ள கற்பனைகள் 10 கற்பனைகளையும், இந்த ஆதி ஆகம, யாத்திராகம, லேவியாகம, எண்ணாகம, உபாகமம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 5 ஆகமத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் ஒரு அளவுக்கு அந்த குழந்தை புரிந்து கொள்ளும்படி அந்த தாய் சொல்லி தருவாங்களாம். இதுதான் யூத ஸ்திரியின் வழக்கம். அல்லேலூயா. நம்மளும் தான் இருக்கிறோம். என்ன போடாவா, நம்மளும் தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அந்த யூத தாயினுடைய பிள்ளை இப்படி இருக்கும். 12 வயசு ஆயிட்டா அந்த பென்டெட்டுக்கு அந்த 5 ஆகமம் முழுக்க அவன் ஃபிங்கர் டிப்ல தெரிய ஆரம்பிப்பான். 12 வயதுக்கு அப்புறம் ஆசாரியருடைய வம்சத்தை சேர்ந்தவனோ அல்லது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமோ அத்தனை பேருக்கும் முழு பைபிளையும் கற்றுத்தர ஆரம்பிப்பான். பால் மறக்கிறதுக்குள்ளே 10 கற்பனைகள், 5 ஆகமங்கள் லேசா தெரியும். ஆனா பால் மறந்து 12 வயசு ஆகிறதுக்குள்ளே அந்த 5 ஆகமங்களையும் அப்படி ஃபிங்கர் டிப்ல மொத்தத்தின் தெளிவா கற்றுத்தர ஆரம்பித்துருவாங்க. இது ஒரு தாயினுடைய வேலை. அல்லேலூயா. ஆமா, ஒரு தகப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? எல்லாம் கவனிங்க பார்ப்போம். தனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான்னா 18 வயசுக்குள்ள யூதனாய் இருக்கிற எந்த தகப்பனும் தாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு 18 வயசுக்குள்ள ஒரு கைத்தொழில கற்றுத்தரணும். அப்படி அவன் கைத்தொழில கற்றுத்தராம அந்த பிள்ளை அப்படியே திரிஞ்சான்னா அந்த பையனை பார்த்து சொல்லுவாங்களாம், திருடனை வளர்க்குறான் பாரு இந்த ஆளு அப்படின்வான். திருடனை வளர்க்குற அப்பன் அப்படின்னுடுவாங்களாம். ஒரு பையனுக்கு 18 வயசுக்குள்ள கைத்தொழில கற்றுத்தரலனா திருடனை வளர்க்கக்கூடிய தகப்பன் அர்த்தம். அந்த தகப்பனுக்கு பேர். பையன் பிரச்சனை கிடையாது, யார் மேலதான் தப்பு? சத்தமா பேசுங்க. தகப்பன் மேலதான் தப்பு. 18 வயசுக்குள்ள ஒரு தகப்பன் கண்டிப்பா தம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு கைத்தொழில கற்றுத்தரணும். அப்படி கற்றுத்தராம போனா திருடனை உருவாக்கக்கூடிய தகப்பன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல 18 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஆணானாலும் பெண்ணானாலும் சரி அத்தனை பேரும் ராணுவத்துல 2 வருஷம் வேலை செஞ்சே ஆகணும். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எந்த பெண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையானாலும் ஒரு துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்தா அந்த துப்பாக்கி எடுத்து அவ்வளவு அழகா நேர்த்தியா சுடுவாங்க. இப்ப யுத்த களம் வர ஆரம்பித்தது. யுத்த களத்துல பாருங்க, நான் ஒரு சரித்திரத்தை ஒன்று படித்தேன். அமெரிக்கா தேசத்துல ஒரு நல்ல பயங்கர மேலான ஒரு கம்பெனி வச்சுங்கிற மனுஷன் பாருங்க, இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே தன் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறார். நம்ம தேசம் அங்க சண்டை போடுது, அதனால சம்பாதிக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, என் தேசம் தான் எனக்கு முக்கியம். நீ வர்ற தந்தா வா, இல்லாட்டி நீ இந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை பார்த்துக்க, நான் போய் என் தேசத்துக்காக யுத்தம் பண்ணிட்டு வரேன். என்ன ஒரு உணர்வு பாருங்களேன். நான் பேசுறது புரியுதா? ஆமா, அந்த மனுஷன் அத்தனை பிசினஸ் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பாருங்க, அந்த அம்மா சொல்லுது, நீங்க மட்டும் போனா இப்படி பிள்ளைகளை ஆட்கள் பார்த்துக்கிட்டோம், நான் 2 பேரும் வரோம், நம்ம 2 பேரும் போய் யுத்தத்தில் இறங்கலாம். அந்த புருஷன் மனைவி 2 பேரும் வந்து யுத்தத்தில், இப்ப நடந்த யுத்தத்தில் அமெரிக்காவில இருந்து வெல் செட்டில்டு பெரிய பிசினஸ் மேன் எல்லாத்தையும் தூக்கி இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நேரம் வந்து யுத்தத்தில் நிற்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கவனிங்க பார்ப்போம். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ பிள்ளைகளை வளர்க்கும் போது எல்லா விதத்திலும் நேர்த்தியா வளர்க்கணும். ஆமென். 19 வயசு 20 வயசு பாஸ்டர் அவன் திருந்த மாட்டான், அவன் வணங்க மாட்டான், அவன் வரமாட்டான், சத்தியமா வரமாட்டான். அவனை எங்கேயோ நம்ம தப்பா திசை நடத்திட்டோம். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த அவன் முதிர் வயது வரைக்கும் நடத்த வேண்டிய விதத்திலேயே நம்ம நடத்தாம போனா எப்படி பிள்ளையாண்டான் நல்ல நிலைமைக்கு வருவான்? அவன் வணங்க மாட்டான், திருந்த மாட்டான், அடங்க மாட்டான். அதனால சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்தில் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வா, சண்டே கிளாஸ் அனுப்ப வேண்டிய நேரத்தில் சண்டே கிளாஸ் அனுப்பு. என்னென்ன காரியம் அந்த வயசுக்கு வேண்டியது செய்யணுமோ அந்த வயசுல செய்யவை. பெரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். எந்த தகப்பன் தம் பிள்ளையை சிட்சிக்கலையோ அவன் வேசியின் பிள்ளைகளாய் மாற்றுகிறான். எபிரேயர் எழுதின ஆக்கியோன்னு சொல்றான்,
சிட்சிக்காத தகப்பன் உண்டோ? தகப்பன் தம் பிள்ளையை சிட்சிக்கலனா அவனை வேசியின் பிள்ளைகளாய் மாற்றுகிறானா? வரப்போகிற ஜெனரேஷன் என்னவோ தெரியல, சொல்லணும்னு தோணுது, சொல்லி முடிச்சுட்டு என் பிரசங்கத்துக்கு வர. அல்லேலூயா. வரப்போகிற ஜெனரேஷன் எப்படி வருமோன்னு தெரியா, அடுத்த சந்ததி என்ன ஆகுமோன்னு தெரியா. இப்ப நிக்கிற நம்மாலேயே சில நேரத்துல நிக்க முடியல. ஆமென், கரெக்ட். சே லவுட்லி ஆமென். அல்லேலூயா. அப்ப நிக்க முடியல. நிக்கணும்னா வளர்க்க வேண்டிய விதத்துல, உருவாக்க வேண்டிய விதத்துல, கற்றுத்தர வேண்டிய விதத்துல நாம செய்ய வேண்டிய நம்முடைய கடமையை ஒழுங்கு கரமா செஞ்சிட்டா ஒரு நாள் வரும், தேவனுடைய கரம் அந்த பிள்ளையின் மேல வந்து அமரும். கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போக ஆரம்பிப்பார். நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாய் மாறுவாங்க, சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களாய் மாறுவாங்க. தாய்க்கும் தகப்பனுக்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் அவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாத வாய்க்காலா மாறுவாங்க. ஆமென். அல்லேலூயா. நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி நடத்தாம போனா பின்னாடி தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிரச்சனை. சரி, இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். இப்ப ஏன் இதெல்லாம் சொன்னா காரணமா தான் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இப்ப இது ஒரு தகப்பன் பிள்ளையை வளர்ப்பதும் தாய் பிள்ளையை வளர்ப்பதும் இது. ஆனா எபிரேயர்களா பிறந்துட்டாலே வாரம் ஓய்வு நாள் தோறும் கண்டிப்பா தேவாலயத்துக்கு போகணும். வருஷத்துல 3 முறை புருஷர்கள் தேவாலயத்துக்கு போயே ஆகணும். கவனிங்க பாப்பா, தான் செய்ய வேண்டிய கடமைகள், ரிச்சுவல் திங்ஸ் எல்லாவற்றையும் கண்டிப்பா செஞ்சு ஆகணும். அப்ப யூதர்களுக்கு பைபிளை குறித்து நல்லா தெரியும், வசனத்தை குறித்து நல்லா தெரியும், ஆராதனை குறித்து நல்லா தெரியும், சபையினுடைய பிரமாணங்களை குறித்து நல்லா தெரியும், சத்தியத்தை குறித்து நல்லா தெரியும். இப்ப இயேசு வரார். இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இத்தனை ஆண்டுகள் பண்ணின அத்தனை பிரதான ஆசாரியர்களுடைய பிரசங்கத்தை விட, வேத பாரர்களுடைய பிரசங்கத்தை விட, நியாய சாஸ்திரிகளுடைய பிரசங்கத்தை விட, கவனிங்க பாப்பா, கற்றுக் கொடுத்த எல்லா முற்பிதாக்களை விட இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம் முற்றிலும் வேறுபட ஆரம்பித்தது. கவனிங்க, இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அதுல 10 பேர் யூதாஸ் காரியத்து மேத்யூவை தவிர அந்த மீதி இருக்கிற 10 பேர் 90% அவர்கள் எல்லாருமே மீனவர்கள் தான். பாருங்க, கடலை பத்தி நல்லா தெரியும். அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். யூதாஸ் காரியத்து நல்லா படிச்சான். மேத்யூ டாக்ஸ் கலெக்டரா இருக்க ஆரம்பித்தார். இந்த 2 பேரை தவிர அத்தனை பேரும் நல்லா இருந்தவங்க. இப்ப கவனிங்க, இந்த நல்லா இருந்த அத்தனை பேரையும் கூட்டிட்டு 12 பேரை தெரிஞ்சிட்டு ஆண்டவர் போறார். ஆண்டவர் பேசின பிரசங்கம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செஞ்சது. குருடன் கண்டான், செவிடன் கேட்டான், முடவன் நடந்தான். அவர் பேசும்போது இருதயத்தில் ஏதோடு நடக்க ஆரம்பித்தது. பாவிகள் தங்களை பாவிகள் என்று ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மரணம் ஜீவனாய் மாற ஆரம்பித்தது. சந்தோஷம் தேசமெங்கிலும் பிரவாகிக்க ஆரம்பித்தது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் பரவ ஆரம்பித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண ஆரம்பித்தார்கள். இயேசு எங்க போனாலும் திரளான ஜனங்கள், இயேசு எங்க போனாலும் சந்தோஷம், இயேசு எங்க போனாலும் அற்புதம். இதை பார்த்த மதவாதிகளுக்கு குழப்பமும் பயமும் திகிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எப்படி பைபிள் படிக்கணும்னு தெரியும், எப்படி ஆராதிக்கணும்னு தெரியும், எப்படி ஆண்டவரோட நடக்கணும்னு தெரியும். ஆனா இப்பதான் முறையா இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இயேசு கிட்ட பார்த்து கேட்கிறா, ஐயா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரம். அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நான் ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணேன், நான் என்ன ஃபாலோ பண்ணணும்னு எனக்கே, சத்தமா சொல்லுங்க, எனக்கே தெரியல. நான் பின்பற்றினவைகள் என் வாழ்க்கையை சங்கடமாய் மாற்றி போட்டுடுச்சு. நாம் பின்பற்றினவைகள் என் வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக மாற்றி போட்டுடுச்சு. அதனால எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர் கிட்ட கேட்கிறான். லூக்கா 11வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், இந்த லூக்கா 18வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்களேன். நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். 11வது அதிகாரத்துல கேட்கிறான், ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் பாருங்க, அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வயசை விட மூத்தவர்கள். அத்தனை பேரை உட்கார வச்சு ஜெபம்னா என்னன்னு கத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முதல் 11வது அதிகாரத்துல ஜெபம்னா என்னன்னு கத்தந்தாரா. இப்ப 18வது அதிகாரத்துல அடுத்த பாருங்க லெவலுக்கு, அடுத்த மைல் ஸ்டோனுக்கு, இந்த இடத்தை விட்டு, குழந்தை பருவத்தை விட்டு முதிர்ந்த பருவம் பாருங்க, அந்த பருவத்துக்கு போற மாதிரி இப்ப இது ஆண்டவரே முன்னாடி அவன் கேட்டான், ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். இப்போ அவங்க கேட்கல, இப்ப ஆண்டவரே சொல்லித்தரா.
சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லி தரார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் அந்த ஜெபத்தை குறித்து அற்புதமா சொல்றார். ஒரு பெரிய பட்டணத்துல ஒரு பெரிய நியாயாதிபதி ஒருத்தன் இருக்க ஆரம்பித்தான். நல்ல அற்புதமான பட்டணம். அந்த பட்டணத்துல அந்த நியாயாதிபதி இருக்க ஆரம்பித்தான். அந்த நியாயாதிபதி கவனிங்க பாப்போம், மனுஷரை மதியாதவன், தெய்வத்தை மதிக்காதவன், யாரையுமே ஒரு பொருட்டா எண்ண மாட்டான், தெய்வ பயம் இல்லாதவன். அப்பேற்பட்ட நியாயாதிபதி தான் அந்த பட்டணத்துல நியாயாதிபதியா இருக்கிறான். அதே பட்டணத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு விதவையும் அதே பட்டணத்துல இருக்கிறான். அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போமே, அந்த அம்மாவுக்கு புருஷன் சேர்த்துட்டு இருப்பான், 4-5 பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கோம், கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த அம்மாவை நீ வீட்டை விட்டுட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த அம்மாவுக்கு வர வேண்டிய சொத்தை அபகரிச்சிருக்கலாம், அல்லது படிக்க வைக்க வழி இல்லாமல் இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு நியாயம், ஏதோ ஒரு நீதி அந்த அம்மாவுக்கு கிடைக்காம போனபடினாலே அந்த அம்மா எங்கெங்கேயோ போயிருக்கும். யார் யாரோ சொல்லியிருப்பாங்க, நம்ம ஊரில் அந்த நியாயாதிபதி இருக்கிறார்ல அவர்கிட்ட போய் பாரு அப்படின்னு இருப்பாங்க. எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆளு ஒரு மோசமானவன், ஊர் அடித்து ஒலையில் போடுறவன், நியாயம் இல்லாதவன், மனுஷனை மதிக்க மாட்டான். நீ போனீங்கன்னா பணம்னு கேட்பான், பணம் தரலாம் உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவான். ஆனால் இந்த அம்மா அப்படியே கற்பனை பண்ணி நம்ம அப்படியே தியானிப்போமே, இந்த அம்மா அந்த 4 பிள்ளைகளை கூட்டிட்டு அந்த நியாயாதிபதி கிட்ட வீட்டுக்கு போயிருக்கும். காலையிலேயே போயிருக்கும். பாருங்க, அவன் வீடு பெரிய பங்களாவாக இருக்கும், பெருசாக கேட்டு போட்டு கோட்டை போட்டதாக இருக்கும். அப்பேற்பட்ட வீட்டுக்கு முன்னாடி இந்த 4 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் இந்த அம்மா நின்று இருக்கும். நின்ன உடனே வாட்ச்மேன் கேட்டிருப்பான், இங்கே என்னம்மா உனக்கு வேலைன்னு கேட்டிருப்பான். ஐயா, என் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு வர வேண்டிய சொத்து இல்லை, என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல, அதனால் எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரே வழி இந்த மனுஷனை தான் கடவுள் வச்சிருக்கிறா, அதனால் இந்த மனுஷங்கிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அந்த வாட்ச்மேன் சொல்லியிருப்பான். ஏம்மா, இந்த ஆள் எனக்கே சம்பளம் தரலம்மா, நீ வேற இந்த பிள்ளைகளை கூட்டணும் வந்து ஏம்மா எங்கேயாச்சும் போமான்னு இருப்பான். பரவாயில்ல சார், எப்படியாச்சும் இவர்கிட்ட நான் ஏதாவது ஒன்று பெறணும் அப்படின்னு வந்திருப்பான். பாருங்க, இந்த அம்மா வந்திருக்கும். அடுத்த பாருங்க, வாட்ச்மேன் இப்படி சொன்னானா அந்த ஆள் மேலே வந்து பார்த்துருப்பான். கேட்டை திறந்தா இந்த அம்மா போய் காலில் விழுந்திருக்கும். ஐயா, எனக்கு நியாயம் கிடைக்கலையா, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணையா, என் 4 பிள்ளைகளை காப்பாற்ற எனக்கு வக்கு இல்லையா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறையா, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருப்பான். அவன் எட்டி உதைச்சிருப்பான். போமா வெளியே, உள்ளே வந்துட்டியா? வாட்ச்மேனை கூப்பிட்டு சொல்லியிருப்பான், டேய் எதுக்கு இந்த பொம்பளை உள்ள அனுப்பினேன், இந்த பொம்பளையும் பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போட்டு கதவை சாத்த அப்படின்னு இருப்பான். அவன் அநீதி உள்ளவன், தெய்வத்தை மதிக்காதவன், மனுஷரை மதிக்காதவன், எட்டி உதைச்சி குழந்தைகளை தூக்கி வெளியே போய் போடு அப்படின்னு இருப்பான். அந்த அம்மா அப்படியே அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கும். அவன் காரை எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அன்னைக்கு ஃபுல்லா அந்த வெயில் அந்த கேட்டுக்கு முன்னாடியே நின்று இருக்கும். அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். ஏம்மா, உனக்கு அறிவில்லை, உன்னை போகத்தானே சொன்னேன், என்ன இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற, கிளம்பி போமா அப்படின்னு இருப்பான். ஐயா, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யா அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சிருக்கும். போம்மா, வாட்ச்மேன் அந்த பொம்பளை தூக்கி தள்ளிட்டு கதவை சாத்தி கேட்டை போட்டு அப்படின்னு இருப்பான். உள்ளே போயிட்டு இருப்பான். நைட்டு லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணோன்னு இந்த அம்மா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கும் வீட்டுக்கு. குழந்தைங்களை விட்டுட்டு அடுத்த நாள் அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை அங்கே விட்டுட்டு இந்த அம்மா வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த அம்மா விடாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருந்துதான், விடாமல். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கு முன்னாடி நிற்கும். அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கும். அவன் தூங்கி எந்திரிச்சு போர்ட்டிக்கால வந்து நின்று பார்த்தா இந்த அம்மா நின்று இருக்கும். என்னடா இந்த பொம்பளை யார் இங்கே சேர்த்தது, என்ன சொன்னாலும் அந்த அம்மா போக மாட்டேங்குது ஐயா அப்படின்னு வாட்ச்மேன் போய் சொல்லியிருப்பான். கார் எடுத்துகிட்டு போயிருப்பான், வந்திருப்பான். பாருங்க, நைட்டு லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் இந்த அம்மா வாசப்புள்ளே நின்று இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சு முழிக்கிறதும் இந்த அம்மா முகம்தான். அந்த வீடு கடைசியாக லைட் ஆஃப் பொறுத்தும் இந்த அம்மா முகம்தான். அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் இவனை தான் எனக்கு நியாயாதிபதியை வச்சிருக்கிறார், எப்படியாயில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகளை காப்பாற்ற, என் குடும்பத்தை காப்பாற்ற, நான் மீண்டுமா எந்த இடத்துல வெட்கப்பட்டோம் அதே இடத்துல என் தலை நிமிர, என் வாழ்க்கை எங்கே சூனியமாக மாறி போச்சோ, எங்கே அழிப்பதற்காக ஒரு கூட்டம் எழும்பினதோ அதே இடத்துல எனக்கு நீதி செய்வதற்காக இந்த மனுஷனை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், அதனால இந்த மனுஷன் எனக்கு செய்வான் விடாம அந்த அம்மா வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, சில நம்மளை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. 4 நாள் தொல்லை பண்ணாமல் இருந்தால், இப்போ எங்களுக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன், சில பேர் டெய்லி ஜெபம் பண்ணிப்பாங்க, என்ன இந்த பொம்பளை உயிரை வாங்குது, என்ன இந்த ஆம்பளை உயிரை வாங்குது அப்படின்னு நாங்கள் நினைப்போம். நீங்கள் 4 நாள் வரலைன்னா என்ன இந்த அம்மா வரும், இன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு எங்களுக்கு தோணும். நான் பேசுறது உங்களுக்கு தோணுது எதனா, இயேசுவின் ரத்தம் செய்யும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி எங்களுக்கு தோணும். ஆமாம், நான் ஒரு வீட்டில் வாடகை இருந்தேன் பாருங்க. அந்த அம்மா தப்பான அம்மா, ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு வரும். டெய்லி காலையில் 10 மணிக்கு வந்துடும். வந்துட்டு இதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு பாருங்க. அந்த அம்மா சும்மா வாயை திறந்து சொன்னாலே அந்த அம்மாவுக்கு அப்படியே நிறைவேறிடும்.
டெய்லி ஜெபம் பண்ணிட்டு டெய்லி வரும், டெய்லி ஜெபம் பண்ணும். அதுவும் தப்பான காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என் நிலைமை என்ன பண்ணுறது? அந்த வீட்லேயும் குடியிருக்கிறாங்க, டெய்லி வரும் பாருங்க, டெய்லி ஜெபம் பண்ணுவேன், அற்புதம் நடக்கும். இன்னும் கடைக்கு சரக்கு வரல பிரதர், அதனால கொஞ்சம் சரக்கு வர சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு சரக்கு வந்துடும். வியாபாரம் ஆகலை, ஜெபம் பண்ணுங்க, வியாபாரம் ஆகிடும். திரும்ப சரக்கு வரும், திரும்ப வியாபாரம் ஆகும், எல்லாம் வரும். 4 நாளைக்கு அந்த அம்மா வரலன்னா என்ன இந்த அக்கா வரவே இல்லை அப்படின்னு நானா நினைப்பேன். ஐயோ நிஜமாக தான் சொல்கிறேன். ஆனால் அந்த அக்கா வந்தாலும் எரிச்சலாக இருக்கும், எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு. என்ன இந்த பொம்பளை இப்படி உயிரை வாங்குது, தப்பான காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ண. பிஸ்னஸ் வந்து இது ஒன்று, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதே தான். அந்த அக்கா வரலன்னா எனக்கே சங்கடமாக இருக்கும். என்ன இந்த அக்கா ஜெபம் பண்ண வரலையே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இத்து போன நமக்கே இப்படி இருக்கும்போது அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஆள் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த அம்மா டெய்லி வந்து நின்று இருக்கும், கேட்டு திறந்தா இந்த அம்மா முகமாக தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சு டீ காஃபி எடுத்து வந்து போர்ட்டிக்கால உட்காந்து அந்த அம்மா நின்று இருக்கும். அந்த அம்மா முகத்தை பார்த்து 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 அவன் உச்சக்கட்ட டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். பாருங்க, ஒரு நாள் போயிட்டு வரும்போது அந்த அம்மா அங்கேயே நிற்குது. கல்லானவன், மனுஷரை மதியாதவன், அநீதி உள்ளவன், அக்கிரமக்காரன், அவன் தான் மனசில் தீர்மானம் பண்ணானா, நான் இவ்வளோ மோசமானவன் தெரிஞ்சோம் இந்த அம்மா என்னை விடலை பற்றியா, நாளைக்கு வேலையை எந்திரிச்சு இந்த அம்மாவுக்கு நான் ஒரு நீதியை செஞ்சே முடிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வேலையை நான் எந்திரிச்சு இந்த அம்மாவுக்கு ஒரு நீதியை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்கிறா, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே அந்த அம்மாவுக்கு தீர்மானம் பண்ணும்போது தம்மை நோக்கி ராப்பகலாய் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நீதி செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நீதி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த நல்ல பகல் வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். நம்முடைய ஜெபம் பாருங்க, மனுஷங்கிட்ட ஒரு காரியத்தை போய் சொன்னா அவன் அசட்டை பண்ணிடுவான். ஆனா தெய்வத்துக்கிட்ட நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தான் ஆண்டவர் ஒருபோது நம்முடைய ஜெபத்தை மறக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். அவன் எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த கோத்திரமோ, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, பரிசுத்தவனோ பாவியோ, நல்லவனோ கெட்டவனோ, யார் ஜெபம் பண்ணாலும் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு அற்புதத்தை செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவருடைய எல்லா குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து அவர்களை பரிசுத்தவானாய் மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர்களுக்கு அவர் சீக்கிரத்தில் என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்வார்? நியாயம் செய்வார். இந்த நல்ல காலை வேளையில இந்த வருஷத்தினுடைய முடிவில் வந்திருக்கிறோம். என் ஜெபத்துக்கு பதில் வரல, நான் வேண்டினது கிடைக்கல, எல்லாமே எதிர்மறையா மாறி போச்சு. இல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் போவோமே, நித்தம் அவருடைய சமூகத்தில் போய் நிற்போமே, அவரை தொந்தரவு பண்ணுவோமே. என் ஜெபம் அவரை அசைக்கட்டும், என் கண்ணீர் அவரை அசைக்கட்டும், என் ஆராதனை அவரை அசைக்கட்டும், என் அர்ப்பணிப்பு அவரை அசைக்கட்டும், அவரை தேடக்கூடிய தேடுதல் அவரை அசைக்கட்டும், அவருடைய முகத்தின் பிரசன்னம் என்னை விட்டு விலகாமல் இருக்கட்டும். அப்படி இருந்துப்பா, அவர் சீக்கிரத்தில் எழும்பி நமக்காக நியாயம் செய்வார். ஒருவேளை இந்த காரியம் நடக்கல பாஸ்டர், இல்ல தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் பாரு. உன்னை எவன் முன்னாடி, யாரு முன்னாடி தெய்வம் தலை குனிந்து போக விட மாட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன் மேல படிஞ்ச தூசியை உதறு, தேவையில்லாததை தூக்கி தூர போடு, சந்தேகத்தின் ஆவியை தூக்கி தூர போடு. ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்வார், நியாயம் செய்வார், நீதி செய்வார். ஒருவனையும் அவர் அற்பமா எண்ண மாட்டார், ஒருவனையும் அவர் உதாசீனப்படுத்த மாட்டார், ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் பக்கத்துல வந்துட்டாலே போதும், அவர் நீதியை செய்வார். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிட்ட கையும் மெய்யுமா விபச்சாரத்துல பிடிப்பட்ட ஒரு சகோதரியை கூட்டிட்டு வராங்க. பாருங்க, எல்லாம் கையில கல்லு வச்சிருக்கிறான், ஒரு கையில நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தை வச்சிருக்கிறான். அந்த அம்மா அப்படியே துரத்திட்டு வந்திருப்பான். அந்த அம்மா வந்து இயேசு பாதத்தில் விழுந்துட்டு இருக்கும். திரளான ஜனங்கள் நின்று இருப்பாங்க. இந்த பக்கம் அத்தனை பேரும் கல்லை வச்சுட்டு நிற்கிறான். பாருங்க, அதில் ஆண்டவரை பார்த்து ஒருத்தன் கேட்குறான், இந்த அம்மா கையும் மெய்யுமா விபச்சாரத்தில் பிடிப்பட்டா. இந்த உலகம் எப்படி தெரியுமா? அநீதியானது. அல்லேலூயா. கையும் மெய்யுமா விபச்சாரத்தில் பிடிப்பட்டாலாம். ஆனால் அவளை மட்டும் பிடிச்சின்னு வந்துட்டான், அவள் கூட இருந்தவனை விட்டுட்டான். என்ன உலகம் பற்றியா? இவன் நல்லவனாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். இந்த உலகமே அப்படித்தான்.
ஒருதலை பட்சமாக தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நீதி உள்ளவர். ஆமென். அந்த அம்மா கொண்டு வந்த அந்த அம்மா கீழே விழுந்து கிடக்கு ஆண்டவருடைய பாதத்தில். பாருங்க, அந்த அம்மாவுடைய விரல் அப்படியே இயேசுவின் பாதத்தை தொட்ட மாதிரி கீழே விழுந்திருக்கும். எல்லாம் கையில் கல் வச்சுட்டு நிற்கிறான். சீக்கிரம் சொல்லுங்க, இவ்வளோ கொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்க, இவ்வளோ கொல்லணும். ஆண்டவர் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருந்தாராம், தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தானா. ஆண்டவர் கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பித்தாராம். நிமிர்ந்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன். கவனிங்க பார்ப்போம். அவர் சொன்ன உடனே ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுறார், கீழே குனிஞ்சு ஆண்டவர் எழுதிட்டு இருந்தார்ல, இப்போ நான் போய் கல் எடுத்து அந்த அம்மாவை அடிக்கணும்னு போகும்போது கீழே குனிஞ்சு பார்த்தா நான் பண்ண தப்பெல்லாம் அப்படியே கீழே எழுதிட்டு இருக்கிறாராம். எல்லாரும் அந்த தப்பை படிச்சுட்டு போறாங்கன்னு கல்லை கீழே போட்டு நான் என்ன செஞ்சிருது போயிருது. அந்த மாதிரியே எல்லாரும் எட்டி எட்டி பார்த்துட்டு எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டான். அந்த அம்மா மட்டும் இருக்கு. நான் மட்டும் அந்த அம்மாவா இருந்தா எப்படி நினைச்சிருப்பேன். அக்கிரமம் பண்ண இவனே இப்படி பண்ணிட்டான். இவர் பாவத்தை பாராதவர், பரிசுத்தம் உள்ளவர், இவர் என்ன தண்டனை தருவாரோ, இவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு இந்த அம்மா அழுதுட்டு இருந்திருக்கும். எந்திரிச்சு நிமிர்ந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை, அந்த அம்மா மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், போ, இனி பாவம் செய்யாது. நான் உன் ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக நடத்த வரல, போ, இனி பாவம் செய்யாது. ஏதோ ஒன்று துரத்துதில்ல, நம்மளை வாழ விடாதபடி. எல்லாரும் கையில கல்லை தூக்கிட்டான்ல, நான் நல்ல வண்டத்தை நிரூபிக்க முடியல. இல்லை, சிலது என்னால புரிஞ்சிக்கவே முடியல பாஸ்டர். புருஷனும் அப்படிதான் இருக்கிறான், மனைவியும் அப்படிதான் இருக்கிறான், பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கு, அப்பா அம்மாவும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் வாழ்ந்த வீடும் அப்படிதான் இருக்கு, புகுந்த வீடும் அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒன்று என்னை துரத்திட்டு வருது. அன்னையிலிருந்து எனக்கு நிம்மதி இல்லை. எங்க போவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன், என் நீதி எப்படி விளங்க பண்ணுவேன். இந்த காலை வேளையில எல்லாரையும் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பாரு. உன் வீட்டு கதவை சாத்தி தேவ சமூகத்தில் விழுந்து பாரு. உன் வீட்டு கதவை சாத்தி கண்ணீரோடு அவர்கிட்ட சொல்லி பாரு. இந்த தேவாலயம் இவ்வளோ பெருசா இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த தேவாலயத்தில் விழுந்து அவர் பாதத்தில் விழுந்து சொல்ல, என்னை ஏதோ ஒன்று துரத்திட்டு வருது ஆண்டவரே, என் நீதி என்னால் நிரூபிக்க முடியல ஆண்டவரே, நான் வாழணும்னு விரும்புன ஆண்டவரே, தப்பு நடந்துடுச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விமோச்சனத்தை தாங்க ஆண்டவரே. நீ அப்படி கேட்க ஆரம்பித்து பாரு. அவர் சீக்கிரத்தில் நீதி செய்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை நடத்தி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை நோக்கி ராப்பகலாய் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இல்ல, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை இந்த வருஷத்துல காத்திருந்து 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 ஏமாற்றப்பட்டு வந்திருக்கலாம். மனுஷனை நம்பி நம்பி விடாய்த்து போய் வந்திருக்கலாம். எதிர்பார்த்த காரியம் ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர் நினைச்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், யார் யார்கிட்டயோ போகணும், எங்கெங்கேயோ தேடணும், யாரையோ நம்பணும். என்னைக்காகிலும் ஒரு நாள் முழு இருதயத்தோட தெய்வத்தினுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தோமா? நீ வந்து விழுந்து பா. உனக்காக எனக்காக கர்த்தர் எழும்புவார். உனக்காக எனக்காக கர்த்தர் நியாயம் செய்வார். உனக்காக எனக்காக காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய எண்ணம், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் மொத்தம் ஆண்டவரையே ஃபோக்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறார், ஆண்டவரையே நம்பணும்னு விரும்புகிறார், ஆண்டவரையே சார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார். அப்படி வந்து பார், இயேசுவின் நாமத்தினால் இருக்கிற இந்த 5 நாள் 2 நாள் 3 நாள் இந்த வருஷத்துல கூட கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். இந்த வருஷத்துல கூட கர்த்தர் நமக்காக எழும்புவார். இந்த வருஷத்துல கூட கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். நாம் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் நீதியான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எவனோ வேண்டாதவன், விளங்காதவன், இத்து போனவன், கெட்டு போனவன், இவன் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. அவன் காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இயேசுவை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம ஜெபம் அற்புதமானது. ஆமென். நம்மளை மாதிரி நீதி செய்யக்கூடிய தெய்வம் அந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எசேக்கியா ராஜா பாருங்க,
இஸ்ரவேல் யூதேயா தேசத்தையே தலைகீழா மாத்தனான். இஸ்ரவேல் தேசத்தையும் தலைகீழா மாத்தனான். தேசமெங்கிலும் விக்கிரகம், தேசமெங்கிலும் பாவம், தேசமெங்கிலும் அக்கிரமம். பாருங்க, இவன் எந்திரிச்சு ஆட்கள் அனுப்பி எல்லா இடத்துலையும் தெரு தெருவா, ஊர் ஊரா, கிராமம் கிராமமா, பட்டணம் பட்டணமா அனுப்பி எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பஸ்கா பண்டிகை கொண்டாட போறோம், தீட்டானது எல்லாத்தையும் விலக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். சொல்லி எல்லா தீட்டானதை விலக்கிட்டு தேசங்களையே தலைகீழா மாத்திட்டான். ஒரு பெரிய பஸ்கா பண்டிகை அற்புதமாய் ஆராதிக்கப்பட ஆரம்பித்தது. எல்லாம் ஆராதிச்சு தேசமே பரிசுத்தமா மாறிடுச்சு. சபையை சுத்திகரிக்க ஆரம்பித்தான். எருசலேமுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. கவனிங்க பாப்போம், வாய்க்காலை வெட்டி பாருங்க, வெளியில் இருக்கிற தண்ணி, கீதரோ நாட்டில் இருக்கிற தண்ணியை வெளியே கொண்டு வந்து எருசலேமுக்கே தண்ணி. இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன்னு, ஒரு பெரிய டேமை கட்டி தண்ணி மொத்தத்தையும் உள்ள திருப்பினா வேம்பாருக்காக. இப்பதான் ஆமேங்கிறீங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்பேற்பட்ட எருசலேம்ல தண்ணி கிடையாது. வெளியிருக்கிற தண்ணியை கொண்டு வந்து எருசலேமுக்குள்ள கொடுக்க ஆரம்பித்தான். அதுதான் மெதுவாய் ஓடுகிற சீலோவாம் தண்ணி. எருசலேம் மலை மேல இருக்கு, கீதரோன் ஆற்று கீழே இருக்கு. ஆனா மேல இருக்கிற தண்ணியை கீழே கொண்டு போறது ஈஸி. ஆனா கீழே இருக்கிற தண்ணியே, அப்ப மோட்டர் கிடையாது. யாரோ சொன்னாங்க இப்ப மோட்டர் அங்க இருந்திருக்கணும், அங்க மோட்டர் எல்லாம் கிடையாது. அப்ப கீழே இருக்கிற தண்ணியை இப்ப மேல கொண்டு வரணும். அப்ப அந்த தண்ணியை கொண்டு வந்தாம்ப ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தான். தேசத்துல தேவ மகிமை இறங்க பண்ணினான். தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். தேசங்கள் இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி போட்டான். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டான். எல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் நிம்மதியா உட்காரலாம் நினைச்சாம்ப, அவன் சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனம் வந்துடுச்சு. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க அது கேன்சர் அப்படிங்கிறான். ஒரு பெரிய பலவீனம் அந்த சரீரத்தை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. கல்யாணமா இன்னும் குழந்தையும் இல்லை அவனுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றான், போ அவங்ககிட்ட போய் சொல்லு, அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ண சொல்லு, அப்படின்னா அவன் சீக்கிரத்தில் சாக போறான், போய் சொல்லு அவங்கிட்ட அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜா கிட்ட சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே, அவன் எதிர்பார்க்கல இந்த மரணம் கவ்வி பிடிக்கணும். சுவர்புறமாய் திரும்பி அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றான், தம்பி நீ சீக்கிரத்தில் சாக போறவன் வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணு, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போறார் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இப்படி போறதுக்குள்ள இவன் இந்த பக்கமா திரும்பி தலையை சோபத்தில் முட்டிட்டு கத்திருப்பான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், உமக்காக இத்தனை காரியத்தை செஞ்சேன்னு, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையா, என் சந்ததியே நான் பார்க்கலையா, தேசங்களையே தலைக்கீழா மாத்திரனே, சபையை மாத்திரனே, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினே, தேசத்துல தீட்டான காரியத்தை அகற்றி போட்டனே அப்படின்னு தலையை மூட்டிட்டு சுவர்புறமாய் திரும்பி தூணை பிடிச்சிட்டு கத்தி அழுகுறான். பாருங்க, இவன் கண்ணீர் ஆண்டவரை தொட ஆரம்பிச்சிடுச்சு. வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனையின் முற்றத்தை தாண்டுவதற்குள்ள இவன் அழுத அழுக, இவன் வடிச்ச கண்ணீர், இவனுடைய இருதயத்தின் குமுறல்கள் ஆண்டவரையே அப்படி அசைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அசைக்க ஆரம்பிச்சோடனே, இப்போ அரண்மனை நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. 5 கிலோமீட்டர் உள்ள இருக்கும், காம்பவுண்டு சுற்றி 5 கிலோமீட்டருக்கு நடுவில் இருக்கும். இந்த அரண்மனையின் முற்றத்தை தாண்டி அரண்மனையை விட்டுட்டு வெளியே அவுட்டர் கேட்டுக்குள்ள போறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றார் ஏசாயாவை பார்த்து, டேய் போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் கண்ணீரை கண்டு, அவன் விண்ணப்பத்தை கேட்டு. என்ன அர்த்தம்? அவனுக்கு எனக்கு பதில் தராம இருக்க முடியலடா, அவன் ரொம்ப அழுதுட்டான்டா, அவன் ரொம்ப பாடுபட்டுட்டான்டா, போய் அவங்கிட்ட சொல்லு, அவன் ஆயுசுனால 15 வருஷம் கூட்டிட்டேன். நம்ம தான் எல்லாம் கவனி, நம்ம ஆண்டவர் இருக்கிறார்ல, ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்தாலும் அதுக்கு கணக்கு வச்சிருப்பார். மனுஷன் தான் ஏன் மறந்துடுவான், தெய்வம் மறக்க மாட்டாரியா? எத்தனை நாள் அழுதுருப்ப, எத்தனை நாள் கண்ணீர் விட்டுருப்ப, எத்தனை நாள் சாப்பாட்டு கொல்லியில்னாலும் காணிக்க போட்டிருப்பேன், எத்தனை நாள் அடி வாங்கிட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருப்பேன், எல்லாரையும் ஊரை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, உறவுகளை எதிர்த்து, அப்பா அம்மாவை எதிர்த்து எத்தனை நாள் இங்கே வந்திருப்பேன். உன் ஜெபத்தை மறந்துடுவார் நினைச்சியோ? உனக்கு நீதி செய்யாமல் இருப்பார் நினைச்சியோ? உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார் நினைச்சியோ? அவன் முன்னாடி தலை குனிஞ்சு போயிடுவேனோ? அவன் முன்னாடி வாழ்க்கை கெட்டு போயிடுமோ? அவன் முன்னாடி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருமோ? அவன் முன்னாடி இதே வேதனையோடு அவமானத்தோடு இருப்பேன்னு நினைக்கிறியோ? இல்லை, சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்ய போகிறா. உன் ஜெபத்திற்கு அற்புதம் நடக்கும், உன் ஜெபத்திற்கு வாசல்கள் திறக்கும், உன் ஜெபத்திற்கு அடைக்கப்பட்ட காரியம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், போய் அவங்கிட்ட சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்.
உனக்கு 15 வருஷத்தை கூட்டிட்டு அந்த 15 வருஷத்துல அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. இவன் நினைச்சான் என்னோட எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியினுடைய சந்ததியை காண செய்வாய். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. மனுஷனுக்கு நம்ம கண்ணீர் புரியாது, புருஷனுக்கு புரியாது, அப்பா அம்மாவுக்கு புரியாது, அண்ணன் தம்பிக்கு புரியாது, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு புரியாது. நம்ம கண்ணீரை பார்த்து அசட்டை பண்ணி அப்பா என்னை உதாசீனப்படுத்தி கேவலமா பேசிடுவாங்க. ஆனா நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில வைத்து வைத்து கணக்கு பார்க்கக்கூடிய ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ணலன்னா தேவன் சமூகத்துல போயேன் கண்ணீர் விட அந்த விதவையை போல நின்று பாரு. நித்தமும் தொடர்ச்சியா அப்படியே தொந்தரவு பண்ணிட்டே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, என் மலட்டு கர்ப்பம் திறக்கப்படணும் ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி உண்டாகணும் ஆண்டவரே, என்னை அற்பமா எண்ணின ஜனங்களுக்கு மத்தியில் என் தலையை உயர்த்தணும் ஆண்டவரே, பின்மாற்றத்தில் இருக்கிற என் தேசம் மாறணும், என் பட்டணம் மாறணும், என் கிராமம் மாறணும், என் நாடு மாறணும், எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறணும். நீர் எனக்கு இதை செய்யாமல் போனால் நான் உம்மை விடுகிறதா இல்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. போய் பாரு, நீ போய் பாரு. நீ திரும்புறதுக்குள்ள உனக்கு ஆன்சர் வரும் பாரு. நீ திரும்புறதுக்குள்ள கர்த்தர் காரியத்தை மாற்றுவார் பாரு. ஐயா, அவர் நல்ல தெய்வையா, அவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. ஆமென். அவரை நோக்கி கூப்பிட்டு பாரு. பலவீனமா இருக்கலாம், டாக்டர் கூட சொல்லலாம் செத்துருவேன், ஏசு விட மாட்டா. ஆண்டவர் சொல்றார், அவன் பிளவையில், அதான் அவனுக்கு வந்து அந்த வியாதியில் அந்த புண்ணான இடத்துல அத்திப்பழ அடை எடுத்து போட சொல்லு. இதுக்கு முன்னாடி போட்டிருப்பான், நிறைய டாக்டருங்க இருந்திருப்பாங்க, நிறைய ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு சொன்ன உடனே எல்லாம் மாறிடுச்சு. ஒரு புதிய அத்தியாயம். ஆமென். ஆமாம். எங்கள் அம்மா போன நவம்பர் மாதம் இறந்துட்டாங்க, 5ஆம் தேதி. பாருங்க, 89 வயசு, 88 89 வயசு அவங்க இறக்கும் போது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தலை நமிக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தான். சரி, வயசாயிட்டாலே புலம்புவோம் இல்லை. ஐயோ சொல்லுங்கப்பா, வயசாயிட்டாலே அது அப்படித்தான். நான் ஆனாலும் அப்படித்தான், நீங்கள் ஆனாலும் அப்படித்தான். அல்லேலூயா. வயசாயிட்டாலே புலம்புவோம். அந்த 18 வயசுல இருக்கிற பலன் இப்போ வேணும்னு ஜெபம் பண்ணுவோம் பார். அது அநியாயத்திலையும் அக்கிரமம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். அந்த 18 வயசில் இருக்கிற பலன் இப்போ வேணும். பாருங்கள், டாக்டர்கிட்ட எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தால் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணால் தலையில் 2 கட்டி இருக்குன்ட்டான். சரி, 4-5 ஸ்கேன் அப்படி திரும்ப எடுத்து பார்த்தா ஒரு பெரிய 2 கட்டி, உருளைக்கிழங்கு மாதிரி 2 கட்டி இருக்கு. நியூரலஜிஸ்ட் என் ஒய்ஃபை எங்கள் அக்காவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகணும். ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இது மூளைக்கு போகிற நரம்பை பாதிச்சு அதை அழுத்துச்சுன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக கை கால் விளங்காமல் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் அப்படின்ட்டாங்க. டாக்டருங்களுக்கா பயமுறுத்த தெரியாது. சோத்திரம் ஆண்டவரே. குண்டூசியை கடப்பாறையாக மாத்திரத்தே அவங்க தான். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, அப்படி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு டாக்டருங்க மேலே நிறைய வல்லமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இப்போ எல்லாரும் இல்லைல்ல, நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கோடி சோத்திரம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், இந்த மாதிரி ஆட்களை சொல்கிறேன், அநியாயம் பண்ணுற ஆட்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கட்டி உண்மை, நரம்பு அழுத்துறது உண்மை, மாற்றப்படாது. பாருங்கள், என்ன சேர்த்து இம்மிடியேட்டாக இன்சூரன்ஸ் கார்டை கொண்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், 3.5 லட்சம் 2.5 லட்சம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ நீங்களே எங்கள் அம்மானு வச்சுக்கோங்களேன். அம்மா இப்போ ஆப்ரேஷன் பண்ண உன் உடம்பு தாங்காதுன்னு சொன்னால் நம்புவீங்க? சத்தியமாக நம்ப மாட்டேங்க. ஆமாம், நான் எந்த புஸ்தகத்தில் வேணால் கையெழுத்து போடுவேன். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன சொல்லுவீங்க? கஷ்டப்பட்டு இந்த பையனை வளர்த்தேன், இது பற்றி அம்மாவுக்கு செலவு பண்ணக்கூட சொல்லாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. கண்டிப்பாக சொல்லுவீங்க. உயிரையே கொடுத்தாலும் நீங்கள் வேற மாதிரி தான் பார்ப்பீங்க. லேசுப்பட்ட ஆளுகளா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமாம், பாருங்கள், இப்போ எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாது, உடம்புல ரத்தமும் இல்லை. நாங்கள் ரத்தம் வேற ஏற்றுறோம், மாதத்துக்கு 2 முறை அவங்க உடம்புல ரத்தம் வேற ஏற்றுறோம். வயசாகி போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, போன் எல்லாம் வீக்காக மாறிடுச்சு, உடம்புல ரத்தம் இல்லை. ரத்தம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணவங்க உடம்பு தாங்காதுன்னா சத்தியமாக நம்ப மாட்டீங்க. அதை எங்கள் அம்மாவால் என்னால் எங்கள் அம்மா கிட்ட அதை சொல்லவே முடியாது. பாருங்கள், இப்படி முடிஞ்சு போச்சு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டான். நாங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டரு
கூப்பிட்டு சொன்னார், ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், உடம்பு தாங்காது, உடம்புல ரத்தமும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணால் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு எங்கள் அம்மா உட்கார வச்சு பேசிட்டு சொன்னார், மா நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன், நைட்டில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த ஒரு மாத்திரையை போட்டுன்னு படுத்துரு, 20 நாளில் கட்டி என்ன செஞ்சிடும், சத்தமாக சொல்லுங்க, கரைஞ்சிரும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக டாக்டர் கொடுத்த மாத்திரை வந்து தூக்க மாத்திரை, பெயின் கில்லர். ஆமாம், மெப்டால் 250. அந்த மாத்திரையை ஒரு 20 மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போன்ட்டார். டாக்டருக்கு எங்களுக்கு தான் தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா இயேசு சொன்ன மாதிரியே நம்பிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நைட்டில் எனக்கு தூக்கம் வரல. நான் ஒரே பையன், நான் அப்பாவை பார்த்தது கிடையாது. எனக்கு 5 அக்கா. இது வரைக்கும் ஏன்டா ஊழியத்துக்கு போனேன்னு என்னை கேட்டது கிடையாது. நீ சம்பாதிச்சியான்னு கேட்டது கிடையாது. என்ன பண்ண போகிறேன்னு கேட்டது கிடையாது. உன்னை ஒரே பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டேன்னு கேட்டது கிடையாது. நான் சர்ச்சையும் வச்சில்லை, நான் எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறேன். ஒரு நாளும் ஏன் போனேன்னு எங்கள் அம்மா கேட்டது கிடையாது. என்னை எங்கள் அம்மா இது வரைக்கும் கை தொட்டு அடிச்சதே கிடையாது. பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு காப்பாற்றிட்டாங்க. இப்போ கட்டி வந்துடுச்சு. என்ன செய்ய, நைட்டில் எனக்கு தூக்கமே வரல, மனசெல்லாம் அப்படியே பிசையுது. கை கால் விழுந்து போயிடுச்சுன்னா என்ன தான் அக்கா தங்கச்சி இருந்தாலும், என்ன தான் ஒய்ஃபாக இருந்தாலும், நீங்களா இருந்தால் என்ன சொல்லிப்பீங்க, கிளவி செத்து தொலைய வேண்டித்தானே, உட்காந்துட்டு எல்லாரும் உயிரையும் சொல்லாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க, நீங்கள் சொன்னது தான் எனக்கு கேட்டுச்சே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவோம். நானாக இருந்தாலும் அப்படி தான். அது கஷ்டப்படுறேன்ல, அது வந்துடும், அந்த சலிப்பு எல்லாத்துக்கும் வந்துடும். நம்ம யாரையுமே குற்றப்படுத்த முடியாது. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், இத்தனை வயசு வரைக்கும் உங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த பலவீனமும் இல்லை, எவ்வளோ நாள் வச்சுருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த பலவீனமும் படுக்கக்கூடாது ஆண்டவரே, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுகமாக இருந்துட்டு போயிட்டு ஆண்டவரே. ஆண்டவருடைய பெரிய இரக்கம், அந்த கட்டியே இல்லாதபடி கரைச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் உயிரோடு இருந்தார். என் ஊழியத்துக்கு எந்த தடையும் கிடையாது, கட்டியே இல்லையே. நம்ம தாய் ஆண்டவரை தப்பாக புரிஞ்சிட்டோம். அவர் நீதி செய்யக்கூடியவரையா, அவர் நீதி செய்யக்கூடியவர். கடைசி வரைக்கும் யாரும் உதவி நம்பலையே, அவங்களாம் நல்லா இருந்தாங்களே. இந்த காலை வேளையில ஏதோ ஒன்று யாரோ சொல்லிட்டு இருக்கலாம், எதிர்மறையா நடந்திருக்கலாம். நீ ஆண்டவர்கிட்ட போய் பாரு, உன் கண்ணீர் ஆண்டவர்கிட்ட ஊற்றி பாரு, உன் இருதயத்தை திறந்து பாரு, என்னால் இது முடியல ஆண்டவரேன்னு சொல்லி பாரு. அவர் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் நீதி செய்வார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, கண்டிப்பாக நியாயம் செய்வார். அல்லேலூயா. அது கட்டியா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எதிர்மறையான காரியமா இருக்கலாம், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு பாஸ்டர்னு சொல்லலாம். இல்ல, உனக்கு நீதி செய்யக்கூடிய ஒருத்தர், மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், உனக்கு எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறா? உன் கண்ணீர் அவரை தொடட்டும், உன் அங்கலாய்ப்பு அவரை தொடட்டும், உன் தேடுதல் அவரை தொடட்டும், உன் இருதயம் தெய்வத்தின் பட்சமாய் திருப்பப்படட்டும். உன் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த தலைக்கீழாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம், ஜபத்தை விட்டுடாத, பரிசுத்தத்தை விட்டுடாத, விசுவாசத்தை விட்டுடாத, தெய்வத்தை தேடுவதை விட்டுடாத. ஆமென், அல்லேலூயா. நீ காண்கிறவைகள் எல்லாம் நித்தியமானவைகள். நித்தியமுள்ள தெய்வம் உனக்கு நீதி செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஆமென். கட்டி கரையும். சத்தம் ஆமென் சொல்லு. டாக்டருங்களுக்கு நம்ம உடம்ப படிக்க தெரியும், ஆண்டவனுக்கு நம்ம உடம்ப படைக்க தெரியும். படித்தவர்களை விட படைத்தவர் பெரியவர். அவர் நீதி செய்வார். அவர் கிட்ட போ, இருதயத்தை ஊற்று, நித்தமும் அவரை தேடு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தரக்கூடியவர். அவர் தம்முடைய கரத்தை திறக்க அவர்கள் திருப்தியாகுமா? அவைகளே அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நீயும் நானும் தான் படைத்த தெய்வத்தை விட்டு விட்டு ஏதேதோ எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். இந்த நல்ல நாளில உன் இருதயம் அவர் பட்சமாய் திருப்பப்படட்டும். உன் மேல படிஞ்ச தூசி எல்லாத்தையும் தூக்கி உதறி போடு, அவிசுவாசத்தை உதறி போடு. உனக்கு நீதி செய்து நியாயத்தை செய்து உன் சத்துருக்களுக்கு மத்தியில, எதிர்ப்புகளுக்கு மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில, மந்திரவாதங்களுக்கு மத்தியில உன்னை வாழ வைக்கக்கூடியவர் உயிரோடு இருக்கிறார். உனக்காக அவர் நீதி செய்வார். அல்லேலூயா.
அவர் பக்கமா வா. ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை திரும்பி தரக்கூடியவர். உனக்கு செய்யாம இருப்பாரா? வேற யாருக்கு செய்ய போறார்? உனக்கு செய்வார். தப்பு அவர் மேல இல்லை, என் மேல. நான் அவரை கூப்பிட வேண்டிய விதத்துல கூப்பிடல. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி மாற்ற ஆரம்பித்து பாரு, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மேவி போசேத்துன்னு ஒருத்தர் இருந்தான். கவனிங்க பார்ப்போம். இவன் யாருன்னா சவுலுடைய பேரன். இவன் அப்பேற்பட்டவனா இருக்க ஆரம்பித்தான். சவுலுடைய பிள்ளைகள் எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். இப்ப தாவீது ராஜாவா மாற ஆரம்பித்தான். சவுலுடைய மகனும் யோனாத்தானும் தாவீதும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். பாருங்க, 2 பேரும் ஒரு நாள் சந்திக்கிறான். 2 பேரோட இருதயம் ஒன்னா மாறிடுது. தாவீதை கொண்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தார். அதனால யோனாத்தானோட இருதயம் தாவீதின் பட்சமாய் சார ஆரம்பித்தது. 2 பேரும் ஒன்னா மாறின உடனே 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறான். கவனிங்க பார்ப்போம். நம்மெல்லாம் எப்படி கை கொடுப்போம்? நம்மெல்லாம் இப்படி தானே கை கொடுப்போம், தெரியுதா? நம்மளாம் இப்படி தானே கை கொடுப்போம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இப்படி கை கொடுக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இப்படி கை கொடுக்க மாட்டாங்க, இப்படி கை கொடுப்பாங்க. இப்போ பார், புரியுதா? இப்படி கை கொடுப்பாங்க. நம்மளாம் இப்படி கை கொடுப்போம். இஸ்ரவேல் தேசத்தில் இப்படி கை கொடுப்பாங்க, கட்டி பிடிச்சி பாருங்க, ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி கை கொடுக்கும்போது யோனாத்தான் இந்த இடத்துல கீறிட்டார், தாவீது இந்த இடத்துல கீறிட்டார். இப்போ 2 பேரும் கீறிட்டு இந்த 2 பேருடைய ரத்தமும் ஒன்னா போயிடுச்சு. ஒன்னா போய் உடன்படிக்கை பண்ணிட்டு யோனாத்தான் என்ன சொல்றார்? தேங்க்யூ. யோனாத்தான் என்ன சொல்றார்? கர்த்தர் உன்னதான் இந்த சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் அப்படின்னு தன்னுடைய பட்டையும் தான் போட்டுங்கிற வஸ்திரம் 5 பொருட்களை மொத்தத்தையும் கலட்டி தாவீதின் இடத்துல கொடுத்துட்டு சொல்றார், ஒரு நாள் வரும் என் குடும்பம் நிலைக்காது, நான் போற போக்கு சரியில்லை, எங்க அப்பம் போற போக்கு, அதனால உன்னை கர்த்தர் ராஜாவா வைப்பார். அந்த நாள் வரும் பொழுது என் குடும்பத்தை நீ மறந்துடாதையா, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தயவு பாராட்டியா, என் பிள்ளைகளை மறந்துடாதையா அப்படின்னு சொல்லிட்டு யோனாத்தான் ஒரு உடன்படிக்கை பண்ணி தங்கிட்ட இருக்கிற அந்த 5 பொருளை தாவீது கிட்ட கொடுத்துட்டு யோனாத்தான் போயிடுறான். யுத்தம் நடக்குது, யோனாத்தான் செத்து போயிடுறான். யோனாத்தான் சவுலு எல்லாம் செத்து போன உடனே சவுலுடைய வீட்டில் ஷீபான்னு ஒரு வேலைக்காரர் இருந்தான். யாரு? நான் சொல்றத வீட்டில் போய் நீங்க படிச்சு பார்க்கணும். ஷீபான்னு ஒரு வேலைக்காரன் தான். அவன் என்ன பண்ணான்? ராஜா தான் செத்துட்டார, ராஜாவுடைய பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ராஜாவுடைய தங்கம் வெள்ளி பொண்ணு மொத்தத்தை சுருட்டிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இந்த மேவி போசேத் அப்படிங்கிறவன் சின்ன குழந்தையா இருக்கிறான். இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓட நம்பர் தங்கத்தை வெள்ளியை விடல, இந்த குழந்தைய கீழே போட்டுட்டான். இந்த குழந்தை கீழே விழுந்த உடனே அந்த குழந்தையினுடைய 2 கை காலும் முறிஞ்சு போயிடுச்சு, உடஞ்சி முடமா மாறி போச்சு. எப்படி அடிச்சு புரட்டி வாரிட்டு கொண்டு போயிட்டான். இப்ப தாவீது ராஜாவா மாறிட்டான். தாவீதுக்கு ஏகப்பட்ட யுத்தம் பெலிஸ்தியர்களோட. அந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்து முடிச்சுட்டு இவன் கூட்டிட்டு போனான். அந்த முடமான குழந்தைய தூக்கி கீழே போட்டு கூட்டிட்டு போனான். அந்த குழந்தைக்கு போனான். அவனுக்கு 25-30 வயசு ஆகி போச்சு. இப்போ அவன் அங்க போயிட்டான். அங்க போய் அவனை கொண்டு போய் லோதாபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சானா. எந்த இடம்? வாயில வருதோ இல்லையா? சத்தமா சொல்லுங்க. லோதாபார். இந்த லோதாபார் அப்படின்ற இடத்துக்கு அர்த்தம் என்னன்னா வறட்சியை கொடுக்கக்கூடிய இடம், மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம். பாருங்க, அப்பேற்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போனா பிழைக்க முடியாது, அந்த இடத்துல போனா செத்துருவான், அந்த இடத்துல போனா வாழ்க்கை அழிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். இவனை கொண்டு போய் லோதாபார்ல வச்சுட்டானா. மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம், வறட்சியை கொடுக்கக்கூடிய இடம். பாருங்க, எல்லா நிந்தைக்கும் ஊற்றுக்காரனா இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். இவன் ஏற்கனவே 2 கை கால் முடமானவன் தானே. மேவி போசேத் அப்படின்னாலே அவமானமான அழிவுன்னு அர்த்தம். என்னது? அவமானமான அழிவு, புறம்பாக்கப்பட்ட விக்கிரகம். இப்போ ஒரு பொருளை, ஒரு நல்ல சிலையை, குதிரையை, யானையை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கங்களேன். வாங்கிட்டு வந்து அழகுபடுத்துவதற்காக வீட்டில் வைக்கிறோம். அதை வாங்கிட்டு வரும்போது கீழே உடஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து வந்து வைப்போம். என்ன செய்வோம்? தூக்கி குப்பையில போட்டுருவோம். மேவி போசேத் அப்படின்னாலே புறம்பாக்கப்பட்ட உடைக்கப்பட்ட விக்கிரகம், அவமானமான அழிவு, நிந்தைக்குரியவன் அர்த்தம். பேரே இப்படி இருந்த இடம் வறட்சியை தரக்கூடிய இடம். இவனை கொண்டு போய் லோதாபார்ல வச்சுட்டான். இப்போ ஷீபா என்ன சொல்லியிருப்பான் மேவி போசேத்தை பார்த்து? தாவீது இருக்காம்பர், உங்க அப்பன் சொத்து மொத்தத்தை எடுத்துட்டான், உங்க தாத்தா சொத்து மொத்தத்தை எடுத்துட்டான், உங்க அப்பாவுடைய ராஜ்ய பாரத்தை பிடுங்கினவன் யார் தான்? சத்தமா சொல்லுங்க. உங்க அப்பாவுடைய ராஜ்ய பாரத்தை பிடுங்கினவன் யார் தான்? தாவீது தான். தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன். மேவி போசேத்தோட இருதயத்துல சொல்லி சொல்லி மேவி போசேத்து கூட இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் தாவீது கெட்டவனா காட்டிட்டான்.
இப்ப தாவீது யுத்தம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப மேவிபோசேத்து கிட்ட போய் யாராச்சும் தாவீது அப்படின்னால அவன் ஒரு கொலைகாரன், எங்க தாத்தாவை கொன்னவன், எங்க அப்பனை கொன்னவன், எங்க சொத்தெல்லாம் அபகரிச்சவன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். எப்பெல்லாம் தாவீது இந்த கையை பார்க்கறானோ, இந்த கையை பார்க்கும் போதெல்லாம் அந்த கையில கீறல் இருக்குல்ல, அந்த தழும்பு இருக்குல்ல, அந்த தழும்பை பார்த்தோன்னே நினைச்சிருப்பான், நான் யோனாத்தானை மிஸ் பண்ணிட்டேன், யோனாத்தானுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும், யோனாத்தானுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும், யோனாத்தானுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம், எழும்பும் போதெல்லாம், கையில் எதை எடுத்தாலும் அந்த தழும்பு இருக்கும் போதெல்லாம் யோனாத்தானுடைய வம்சத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினைச்சிருப்பான். யுத்தம் எல்லாம் முடிஞ்சது. தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே வீட்டில் போய் வாசித்து பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் வீட்டில் போய் இயேசுவின் ரத்தம் ஜெயம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். அவன் சொல்றான், என்னாலே தயவு பெற தக்கவன் யாராகிலும் யோனாத்தானுடைய குடும்பத்தில் உண்டா அப்படின்னு கேட்கிறான். ராஜாவா மாறிட்டான். அந்த தேசம் எங்கிலும் ஒரு பெரிய பிரகடனத்தை கட்டளையிடுறான். என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்தில் உண்டா அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் தாவீது பக்கத்தில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா 2 கை காலம் முடமான மேவிபோசேத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாயா, அவன் லோதாபார்ல இருக்கிறாயா அப்படின்னு இவன் சொல்றான். தாவீது சொல்றான், போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். எல்லாம் கவனிங்க, ஃபேஸ் எல்லாம் யோனாத்தான் மாதிரியே இருந்திருக்கும். தலையெல்லாம் சிங்கமா வளர்ந்துட்டு நடக்க முடியாம 2 கை கால் முடமானவன் 4 காலால நடந்து வந்திருப்பான். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவன் வர்றதை பார்த்தோன்னே தாவீதால அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்க முடியாது. தாவீது எந்திரிச்சிட்டான், கத்தி எழுதிருப்பான், உங்க அப்பாவோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேயா, அந்த உடன்படிக்கையை நான் மீறக்கூடாதியா, வா, நீ லோதாபார்ல இருக்க வேண்டியவன் இல்லையா, நீ ராஜகுமாரர்களில் ஒருவனாய் மாற வேண்டியவன். அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாத்தி ஆளை மாத்தி அவனை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார வச்சு அவனை ரொம்ப தூரம் தவழ்ந்து போகாம 4 காலில் நடக்க விடாம அவன் இருக்கிற இடத்துல டைனிங் டேபிளை கொண்டு வந்துட்டு இருப்பான். இப்போ சேரை போட்டு இந்த இடத்துல என்னை உட்கார வச்சு டேபிளை என் முன்னாடி கொண்டு வந்துட்டா நான் டேபிள் மேலே உட்கார்ந்தேன்னா என் ஊனம் தெரியாது, என் கை கால் ஊனம் தெரியாது, டேபிள் மேலே மாறிடுவேன். இவன் வந்து உட்கார வச்சு அத்தனை ராஜகுமாரர்களுக்கு மத்தியில் உட்கார வச்சு சொல்றான், நீ இனிமேல் தினமும் என் பந்தியில தான் சாப்பிடுவேன், நீ ராஜகுமாரில் ஒருவனா எண்ணப்படுவ அப்படிங்கிறான். அப்பதான் ஒருத்தர் வந்து சொல்றான், இவனுடைய சொத்து மொத்தத்தை யாரு களவாண்டிட்டான், ஷீபா களவாண்டிட்டான் அப்படின்னு. ஷீபாவை கூப்பிட்டு சொல்றான், இது வரைக்கும் இத்தனை ஆண்டு வட்டி முதலமா விவசாயம் பண்ணி சாப்பிட்ட பேர் மொத்தத்தை திரும்ப கொண்டு வந்து யாருக்கு கொடு, யாருக்கு கொடு, மேவிபோசேத்துக்கு கொடு அப்படிங்கிறான். அப்பதான் மேவிபோசேத் தாவீதை பார்த்து கேட்கிறான், ஐயா செத்த நாயை போல இருக்கிற என்ன எதுக்கியா பார்த்த, உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருந்தாங்கய்யா, என்னை யாருமே பார்த்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கய்யா, செத்த நாயை போல இருக்கிற என்னை காண உங்களுக்கு என்னையா கிடைச்சது. தாவீது சொல்லியிருப்பான், உங்க அப்பாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன், அந்த உடன்படிக்கை நான் மீறக்கூடாது, அந்த உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இந்தியா தேசத்திலேயே இயேசுவை குறித்து அப்படித்தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறான் நிறைய பேர். வெளிநாட்டு கடவுள், அமெரிக்கா கடவுள், அந்த நாட்டு கடவுள், இந்த நாட்டு கடவுள், இந்த கடவுள். அல்லேலூயா. ஆக்சுவலாக சரித்திரம் தெரியாதவன் தான், வரலாறு தெரியாதவன் தான், படிக்காதவன் தான், கேள்வி அறிவினால் தெரிஞ்சவன் தான், மதவெறி பிடிச்சவன் தான் இப்படி பேசுவான். சரித்திரம் அறிஞ்சவன், சத்தியத்தை தெரிஞ்சவன் எவனும் இப்படி பேச மாட்டான். அல்லேலூயா. ஏசு அமெரிக்காவில் பிறக்கல, நம்ம ஆசியா கண்டத்துல பிறந்தா, உலகத்தின் மைய பகுதியாக பெத்லகேம்ல பிறந்தா. அல்லேலூயா. அமெரிக்காவுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி தான் காஸ்பல் போச்சு. ஆனா இந்தியாவுக்கு 1வது நூற்றாண்டிலேயே சுவிசேஷம் வந்தது. ஆமென். இந்தியா தேசத்துல இயேசுவை குறித்த நிறைய பேர் தப்பா பேசிட்டான். அவெல்லாம் வேலைக்காரன், ஷீபாவின் ஆவியை உடையவன், திருட, அபகரிக்கிறவன், நமக்குண்டானவர்களை எடுத்துட்டு நம்ம மேல ஒரு முத்திரை குத்தி நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் தேசத்தில் இருக்கு, குடும்பத்தில் இருக்கு, சபையில் இருக்கு. ஆனா சீக்கிரத்துல மேவிபோசேத் தாவீதை சந்தித்தது போல தேசம் தேவனை சந்திக்கும், சபை ஆண்டவரை சந்திக்கும், மீண்டுமாய் மகிமை வரும்.
அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மேன்மையினுடைய மகத்துவம் சீக்கிரத்துல தேசத்துக்கு, சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உடன்படிக்கையின் ரத்தம் வீணாய் போகாது. நீ இழந்து போனதை, நான் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, உடன்படிக்கையின் ரத்தம் நீதியை செய்யும். யா தாவீது கையை பார்க்கும் போதெல்லாம் நினைச்சிருப்பான், உடன்படிக்கை மாற, அது ரத்த உடன்படிக்கை, ரத்தம் சிந்தி உடன்படிக்கை பண்ணிருக்கிறான். அந்த உடன்படிக்கைக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. உலகத்தில் ஏதாவது ஒரு மனுஷன் ஏதாவது மரத்தில் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டா, அல்லது எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அந்த மனுஷன் அந்த மரத்தில் கொண்டு போய் மாட்டிட்டா, அந்த மனுஷன் அந்த மரத்தை போட்டோ எடுத்து மாட்டுவோமா? ஐயோ சொல்லப்பா, மாட்டுவோமா? மாட்ட மாட்டோம். அந்த பக்கம் போனாலும் டேய் அங்க ஒருத்தன் செத்துட்டான், எல்லாம் அடிச்சு போட்டான், பேய் இருக்குடா, காத்து இருக்குடா, கருப்பு இருக்குடான்னு. ஆமே. ஆனா பாரு, இயேசு மரிச்ச சிலுவை மட்டும்தான் எல்லா இடத்துலயும் உயர்த்தப்பட்டு இருக்கு. ஐயா, அது சாபத்தின் சின்னம் இல்லையா, சரித்திரத்தை மாற்றக்கூடிய சின்னம். ஆமென். எத்தனை பேர் தாவீதை குறித்து தப்பா சொன்னாலும், தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல இந்திய தேசத்துல இயேசுவை குறித்து எத்தனை பேர் எத்தனை விதமா பேசினாலும், இந்த டேஸ் டு கம், ஒரு நேரம் ஒண்ணு வரும். அந்த நேரம் வரும்போது தேசம் தேவனை அறியும், சரித்திரம் மாறும். ஆமென். அபகரித்த ஷீபாக்கள் எல்லாம் அடிமைப்பட்டு போவார்கள். அடிமைப்பட்டிருந்த மேவி போசத்தை கர்த்தர் மீண்டும் ராஜகுமாரனாய் மாற்றப் போகிறார். இந்த கால வேளையில எல்லாராலும் கைவிடப்பட்டு எனக்குண்டானது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க பாஸ்டர், எனக்கு நியாயம் இல்லை, எனக்கு நீதி இல்லை, எந்த வீட்டில் நான் வாழணும் அந்த வீட்டில் அடிமையா வாழ்றேன், எந்த வீட்டில் ராஜாவா இருக்கணும் அந்த வீட்டில் நாயை போல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வக்கு இல்லாம இருக்கிறேன்னு நினைக்கலாம். கவலைப்படாத தேவ பிள்ளையே, நீதி செய்கிற கர்த்தர் உனக்காக எனக்காக எழும்புவா, காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவா. மேவி போசேத்தே, ரொம்ப நாள் லோதாபார்ல இருக்க மாட்டேன், மரணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ரொம்ப நாள் கர்த்தர் உன்னை வைக்க மாட்டா. சீக்கிரத்துல கர்த்தர் நீதி செய்ய போகிறார், சீக்கிரத்துல கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார், சீக்கிரத்துல கர்த்தர் உனக்காக எனக்காக வழக்காட போகிறார், சீக்கிரத்துல கர்த்தர் நம்முடைய பட்சத்துல எழும்பி வருவார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து எத்தனை பேர் தப்பா பேசினாலும் அத்தனை பேரும் சீக்கிரத்துல மாறுவாங்க பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நைட்டு ஒரு நான் ட்ரெயினில் வரும்போது ஒரு வசனம் என்ன ரொம்ப தொட ஆரம்பித்தது. வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில், 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கப்பட்டான் என்பதை அறிந்த உடனே பெலிஸ்தியர்கள் எல்லாரும் தாவீதை தேட ஆரம்பித்தார்களாம். என்னைக்கு தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் மேல ராஜாவா மாறிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தியர்கள் எல்லாரும் தாவீதை அழிப்பதற்காக தேடினாங்களாம். வசனம் சொல்லுது, தாவீது அரணிப்பான ஒரு இடத்துக்குள்ள போயிட்டான். அரணிப்பான ஒரு இடத்துக்குள்ள போய் நின்று ஆண்டவர் கிட்ட கேட்கிறான், இத்தனை பேர் எதிர்க்கிறான், இத்தனை சட்டம் இருக்கு, இத்தனை அவமானம் இருக்கு, நான் அந்த யுத்தத்துக்கு போகட்டுமா வேண்டாமான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ போ, எல்லாம் உன் பட்சமாய் திருப்பப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்ப உன் மேல அபிஷேகம் பெருகுதோ, எப்ப உன் மேல கர்த்தருடைய புயம் வந்து நிற்கிறதோ, எப்ப கர்த்தர் உன்னை என்னைய கொண்டு ஏதோ ஒன்ன செய்ய போறாரோ, எப்போ தேசம் தேவன் பட்சமாய் திருப்பப்படுமோ, அதற்காக கர்த்தர் நம்மை முன்குறித்தாரோ, அப்பவே பெலிஸ்தியனுடைய ஆவி எழும்போ. ஆனா அவன் மேற்கொள்ள மாட்டான், தோற்று போயிடுவான். ஆமென். எத்தனை பரிசுத்தவான்கள் மரிச்சிருக்கிறாங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் தங்களுடைய மனைவியை கொடுத்திருக்கிறான், தியாகம் பண்ணிருக்கான். எத்தனை மிஷனரிமார்கள் தம் பிள்ளைகளை சாக கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை கோட்டீஸ்வரன் இயேசுவுக்காக எல்லாத்தையும் இழந்து கடைசியா வழி இல்லாம மரிச்சு போனவங்க இருப்பாங்க. ஐயா, அவர் நீதி செய்யாம இருப்பாரா? செய்வாரியா? செய்வார், சீக்கிரத்துல செய்வார். எத்தனை பெலிஸ்தி ஆவி வந்தால் என்ன, எத்தனை லோதாபார்ல கொண்டு போய் அடைச்சால் என்ன, எத்தனை கை கால உடைச்சால் என்ன, அடைக்கப்பட்ட இடத்தை விட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் பாரு. அவமானமான அழிவு உன் சுதந்திரம் கிடையாது, அவமானமான அழிவுக்குரிய இடம் உன்னுடையது கிடையாது, வறட்சியை கொடுக்கக்கூடிய இடம் உன்னுடையது கிடையாது. உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உன் சந்ததியை குறித்து, நம்ம ஊழியத்தை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இனி மறைக்கப்பட்டு இருக்க மாட்டேன், வெளியே கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ராஜகுமாரர்களிலே ஒருவனாய்
கையை தட்டி ஆமென் சொல்லு. ஒரு ராஜரிக அபிஷேகம் இறங்க பாரு, ஒரு ராஜரிக மேன்மை இறங்க பாரு, ஒரு ராஜரிக ஆளுக இறங்க பாரு. நமக்குன்னு ஒரு அவமானம் இருந்தது பாரு, ஊனம் ஒண்ணு இருந்தது பாரு. எவனோ ஒருத்தர் நம்மளை ஊனமாக்கி உட்கார வச்சுட்டான் பாரு, அதை கர்த்தர் மாத்திடுவார் பாரு. டேபிள்ல கூப்பிட்டு உட்கார வச்சு டேபிளை எனக்கு முன்னாடி தள்ளி 10 பேர்ல என்னையும் சமமா மாத்தி, நீ கெட்டவன் இல்லடா, நீயும் ராஜகுமாரன்டா அப்படின்னு கர்த்தர் வரப்போகிற வருஷத்துல நிரூபிப்பார் பாரு. உன் காரியம் என் காரியம் மாற்றப்படும் பாரு. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லா தடையும் மாறும் பாரு. ஆமென். நியாயம் கிடைக்கலையோ, நீதி இல்லையோ, எல்லா சொத்தையும் எடுத்துட்டாங்க பாஸ்டர், என் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல நினைச்சியோ, புருஷன் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, நேசிக்க ஆள் இல்லை, நம்ப ஆள் இல்லை, எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சியோ. இல்லை தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில போனாலும் உன்னோடு உடன்படிக்கை பண்ணின உயிர் தெழுந்த இயேசு நீ இழந்து போனது உனக்கு திரும்ப தருவார். உன் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நமக்காக அவர் சீக்கிரத்தில் எழும்புவார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜபத்தை நிறுத்திராத. அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுடாத. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதை நிறுத்திராத. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அவரை நித்தமும் தேடு, அவரை மட்டும் விட்டுடாத, அவரை மட்டும் விட்டுட்டு விலகாத. ஆமென். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இருந்தா, கவனிங்க பார்ப்போம். அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. புருஷனை பற்றி பைபிள் சொல்லலை, என்ன ஆச்சோ தெரியல. ஒருவேளை அந்த மனுஷன் விட்டுட்டு போயிருக்கலாம். என்ன நடந்தது? ஒரே ஒரு பொண்ணு. எங்கெங்கேயோ டாக்டர் கிட்ட போயிருப்பா, யார் யார்கிட்டயோ கெஞ்சி பார்த்துருப்பா. தம் பணத்தை எல்லாம் டாக்டருங்களுக்கு செலவு பண்ணி பொண்ணு சுகமாகலை. பொண்ணு அப்படியே சாகிற மாதிரி மாறிட்டா. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். வேம்பாரில் தேவ சபையில் இயேசு வந்திருக்கிறார், அங்கே போனீங்கன்னா அற்புதம் நடக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மா வேகமாக எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு, பொண்ணோட பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, சாகிற நிலைமையில் இருக்கு. மருந்து மாத்திரை டாக்டர் நம்பிக்கை எல்லாம் கெட்டு போச்சு. இயேசு மட்டும்தான் ஒரு வழி அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேராக இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ மாடி மேலே இயேசு உட்காந்துங்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கீழெல்லாம் ஜனம், படிக்கட்டெல்லாம் ஜனம். அந்த அம்மா அழுதுகினே வந்திருக்கும். படிக்கட்டில் உட்காந்து இருக்கிறவங்கள பார்த்து சொல்லியிருக்க, ஐயா என் பொண்ணு சாகிற மாதிரி இருக்கிறாயா, நான் இயேசுவை போய் பார்க்க போறேன். படிக்கட்டில் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லுவான். அம்மா நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன், சும்மா உட்காரு அப்படின்னு இருப்பாங்க. ஐயோ சொல்றதுக்குன்னே இருக்குது சில கூட்டம். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அந்த அம்மா பாருங்க, அத்தனை பேரும் இடிச்சிட்டு, ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா, இத்தனை முறை சொன்னா கேட்க மாட்டேன், சும்மா இடிச்சிட்டு மேலே போயிட்டு இருக்க, உட்காருமா, எங்களுக்கு அதே பிரச்சனை இருக்குமா, இவ அழுதுருப்பா, என் பொண்ணு சாகுறாயா, வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கியா. அங்கே எவனா ஒருத்தர் சொல்லியிருப்பான், விடுப்பா பாவம் போட்டோம், திட்டாத அந்த அம்மா பண்ணியிருப்பான். அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே வந்துருச்சா, மேலே வந்தால் அதை விட கூட்டம் இங்கே உட்காந்துங்க. என்ன செய்ய, அப்படியே தடுமாறி இடிச்சிட்டு வந்திருக்கும். அவன் கத்திருப்பான். ஆனால் அந்த அம்மா இடிச்சிட்டு நேராக இயேசு பக்கத்தில் வந்துருச்சு. இங்கே வந்துட்டு சத்தமா தலைவர் பிரசங்கம் பண்றதோட இந்த அம்மா சத்தம் பெருசாக்குது. அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே என் குமாரத்தி சாகிற மாதிரி இருக்காயா, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யா, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யா, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யான்னு சொல்லுது. நாங்கள் உயிரை கொடுத்து பேசினாலும் நீங்கள் அப்படியே அசையாத திட அஸ்திபாரமாக உட்காந்துருக்கீங்கல்ல. அதே மாதிரி பாருங்க, அந்த அம்மா அவ்வளவு கத்தியும் இயேசு ஒரு வார்த்தை பேச அப்படியே மௌனமா இருக்கிறார். இவரு பாட்டுன்னு இவரு பிரசங்கம் பண்ணிக்கிறார். அந்த அம்மா பாட்டுன்னு ஓயாம கத்துது. எப்போ பொண்ணு செத்துருவான்னு சாவு செய்தி வருமோன்னு தெரியல. அப்படியே இருதயம் பதைக்க கத்துது. ஆனா தலைவர் கேட்கவே இல்லையே. அல்லேலூயா. ஆமா, பேதுரு டென்ஷன் ஆயிட்டு, ஆண்டவரே இந்த அம்மா விடாம தொந்தரவு பண்ணது ஏதாவது சொல்லி தொலையா அப்படின்னு. பேதுருவே, யாரு? பேதுருவே ஆண்டவரை பார்த்து சொல்றான். முதல் மௌனமா இருந்துட்டாரா, ரெண்டாவது சொல்றார் பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை யாருக்கு போடக்கூடாது, நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படிங்கிறார். மட்டுப்படுத்திட்டார். முதல் மௌனமாவே இருந்தாரா, அடுத்தது மட்டுப்படுத்துறார். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. ஆனா அந்த அம்மா பாருங்க, சரியான ஆசாமி. அவ அம்மா, நீ எல்லாம் சொம்மா. அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் அப்படி சொல்லிட்டார். அந்த அம்மா ஜபத்தை விடலையே, திரும்ப சொல்லுது, திரும்ப கேக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நான் உனக்கு அற்புதம் செய்யலன்னு வரலம்மா, காணாம போன இஸ்ரவேலரை தேடிதாம்மா வந்தேன். மௌனமா இருந்தாரா, மட்டுப்படுத்திட்டாரா,
மறுப்பு தெரிவிக்கிறார். உன் ஜபத்துக்கெல்லாம் எனக்கு பதில் தர முடியாதுமா, அமைதியாருமா அப்படிங்கிறார். அந்த அம்மா கெஞ்சிட்டு இயேசுவை பார்த்து சொல்லுது, சாமி பிள்ளைகளின் அப்பத்தை நான் கேட்கலையா? அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அது பாதி மென்னு பாதி வாயிலிருந்து கீழே விழுந்துடும் பத்தியா, அந்த துணிக்கிய தாயா, இந்த வாயில ஊற்றத்தை மென்னுட்டு பாதி விழுங்கிட்டு பாதி கீழே தள்ளி எடுத்துப்பார். அதத்தாயா என் பொண்ணு சுகமாயிடுவா, எனக்கு அப்பம் வேணாயா. மௌனமா இருந்தார், மறுப்பு தெரிவித்தார், மட்டுப்படுத்தினார். ஆனா அந்த அம்மா நிக்குது பாரு. ஆண்டவருக்கு தெரியும் அந்த அம்மாவோட விசுவாசம் பெருசு. அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பாரு. அத்தனை பேர் உட்கார்ந்துனால மேலே கீழே படிக்கட்டில் எல்லாம் தண்டச்சோறு. ஐயோ சொல்லுங்கப்பா, எல்லாம் எங்கே போனாலும் அப்படியே பைபிளை தூக்கின்னு வந்துடுது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். போய் என்னத்தை கேட்டேன், என்ன பேசணும், ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறார், இவள் விசுவாசம் பெரியது. அத்தனை பேர் இடிச்சிட்டு மேலே வந்து இங்கே வந்து இத்தனை பேருக்கு மத்தியில் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அவன் சொன்னா பேர் எனக்கு அப்பம் வேணாயா. அந்த துணிக்க அதனுடைய கிரீக் வேர்ட் மார்சல்னு பேர். வாயில் மென்று பாதி உள்ளே போய் பாதி வெளியே வந்துடுதுல. நம்ம இப்படி தொடச்சிக்கிறோம்ல, கன்னியாஸ்திரி மாதிரியே இருங்க. பிள்ளையே பார்க்கல யாரும், ஏதாவது ஒன்று தலையை ஆட்டலாம்ல. இயேசுவின் ரத்தம் செய்யும். அந்த கொஞ்சம் சாப்பாடு ஊட்டும் போது கீழே சிந்திட்டு பற்றி அதுக்கு பேர் மார்சல், கிரீக் வேர்டு. அந்த எச்சலோடு கீழே விழுகுது, அதை எனக்கு தாயா என் பிள்ளை பிழைக்கும் அப்படிங்கிறான். ஆண்டவர் திரும்பி அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறார், இவள் விசுவாசம் பெரியது, நீ போமா, உன் பிள்ளை உயிரோட வந்துடுச்சு. ஆமே. அவ வீட்டுக்கு வந்தா அந்த பிள்ளை உயிரோடு இருக்க ஆரம்பிச்சது. ஆமே. உன் விசுவாசம் பெருசுன்னு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவே கர்த்தர் சில வேலைகளில் நம்முடைய ஜபத்தை அப்படியே தடுத்து வச்சிருப்பா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதனால திரும்பிடாத. எவ்வளவு மௌனமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமே. எவ்வளவு மட்டுப்படுத்தினாலும் பரவாயில்ல. ஆமே. அல்லேலூயா. எத்தனை மறுப்பு தெரிவித்தாலும் பரவாயில்ல. அவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவர். அவர் தான் சொல்றார், நீ சோர்ந்து போகாம ஜபம் பண்ணு, நான் நீதி செய்வேன், நான் நியாயத்தை செய்வேன். அவரை நோக்கி கூப்பிட, அவரை நோக்கி கெஞ்ச, அவரை நோக்கி கதறி பாரு. அவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் நீதி செய்யாம இருக்க மாட்டா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லி பார்ப்போம், ஜபத்தை விட்டுடாத, ஆண்டவரை விட்டுடாத, தெய்வத்தை விட்டுடாத. வேற எந்த இடத்துல போனாலும் உனக்கு அற்புதம் நடக்காது. தெய்வத்தை விட்டுடாத. அவர்தான் படைச்சவர். ஆமே. எல்லாம் திரும்ப வரும் பாரு. கத்த நீதி செய்வார் பாரு, கத்த நியாயத்தை செய்வார் பாரு. அல்லேலூயா. கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். தாவீது பாருங்க, தாவீத மாதிரி சீக்கிரத்தில் உயர்த்தப்பட்டவனும் கிடையாது, தாவீத மாதிரி சீக்கிரத்தில் தாழ்த்தப்பட்டு போனவனும் கிடையாது. 15 வயசுல ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு சொல்றார், ஈசாயின் குமாரரில் ஒருவனை தெரிந்து கொண்டேன், அவனை போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்கிறார். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். 10வது படிக்கிற நம்ம பையன்கிட்ட 500 ரூபாய் நம்பி கொடுப்போமா? ஏன்னா நம்ம பெத்தெடுத்தது இல்லை. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோயோ, அவங்க அப்பனை மாதிரியே பிறந்திருக்கு பாஸ்டர். சத்தமா சொல்லுங்க பாஸ்டர். ஆமா, 500 ரூபாய் நம்பி கொடுக்க மாட்டோம். ஆமா, அவன் கடைக்கு போயிட்டு வந்தாலும் முதல் பொருள் என்ன வாங்கின்னு வந்தான்னு பார்க்க மாட்டோம், பேலன்ஸு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அநியாய அக்கிரமம் போய் சொல்றீங்களே, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை தான் நம்ம முதல் பார்க்க ஆரம்பிப்போம். பாருங்க, அப்படி நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க. ஆனா தாவீது பாருங்க, 15 வயசு, ஆண்டவர் ஈசாயின் குமாரரிலே ஒருவனை அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். கவனிங்க பார்ப்போம். 15 வயசுல யாருன்னா ஏதாவது ஒன்று நம்பி தர முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்பி அனுப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:14 படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லும், ஈசாயின் குமாரரிலே தாவீதை நான் கண்டுபிடித்தேன், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். ஐயா, 15 வயசு பையனை நம்பி ஆண்டவர் சொல்றா, இந்த பையன் மட்டும்தான் என் சித்தத்தின்படி எல்லாம். அப்படின்னா என்ன? நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் செய்வான், நான் என்ன யோசிக்கிறேனோ அவன் அதை யோசிப்பான், எனக்கு சலசலப்பு சஞ்சலம் வரக்கூடிய காரியத்தை அவன் செய்ய
மாட்டான். என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான் அப்படிங்கிறார். இது ஒரு பக்கமாச்சா? யோசுவாவை பாருங்களேன், யுத்தம் முடியுது, அமலேக்கியனுக்கு விரோதமா யுத்தம் முடிஞ்சு. யுத்தம் முடிஞ்சோடனே மோசேயை பார்த்து சொல்றார், மோசே, யாத்திராகமம் 17வது அதிகாரம், மோசேயை பார்த்து சொல்றார், மோசே இது எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி, கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் அந்த இடத்துல இருக்கிறான். இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு, அப்ப எந்த தட்டுப்பாடு? சத்தம் அல்லேலூயா. ஒருத்தன் 12 பேத்தான் பெரிய ஆள். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலின்னு சொன்னார். சும்மாவா சொன்னாரு? 70 பிள்ளைங்க அவனுக்கு. என்ன சத்தமே காணோம்? அல்லேலூயா. அவனுக்கு 70 பிள்ளைங்க, அவன் மனைவி 70 பிள்ளைங்க, 70 மருமனையாட்டு, சாரி 70 மனைவிமார், மொத்த பேர் வந்தா வேம்பார் கிராமமே வந்த மாதிரி இருக்கும். ஐயோ, கையை தட்டி ஏதாவது சொல்லுங்கப்பா. என்ன பேசுறாலும் அப்படியே இருக்கீங்க. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பல்க்கு. அப்போ ஒரு அப்பா அம்மாவும் பேர பிள்ளைகளும் மருமக அத்தனை பேர் வந்தா ஒரு கிராமமே வந்த மாதிரி நிற்கும். அப்ப எந்த குடும்ப கட்டுப்பாடா தட்டுப்பாடா? 50 பெத்தவெல்லாம் நல்லா தான் 900 வருஷம் வாழ்ந்தான். 1 பெத்துட்டு தான் இன்னைக்கு ஒய்யாரமா போகுது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உன் குற்றமா என் குற்றமா? யாரை நான் குற்றம் சொல்ல. அல்லேலூயா. எல்லாம் எதிர்மறையா மாறி போயிட்டு இருக்கு. இப்ப கவனிங்க, அப்பனா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாரு. ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்றான், எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்க கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர். வயிற்றுல, தொடையில, இடுப்புல, மேல, கழுத்து மேல அங்கங்க உட்காந்து வச்சுருந்தா கூட்டு வந்தோம். அத்தனையும் சேர்த்து 32 லட்சம் பேரான். அந்த 32 லட்சம் பேர் இருக்கிறான். அந்த 32 லட்சம் பேர்ல துதிக்கிற யூதா கோத்திரம் இருக்கு. தங்கம் கிலோ கணக்கா ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுக்கக்கூடிய பிரபுக்கள் அந்த இடத்துல இருக்கிறான். லேவியினுடைய வம்சம் இருக்கு. மோசேயினுடைய பிள்ளைங்க இருக்கிறான். அத்தனை பேர் இருந்தோம். அத்தனை பேரை விட்டுட்டு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே இது எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. எவனுக்கு கேட்குதோ இல்லையோ, யாருக்கு கேட்கட்டும்? யோசுவாவுக்கு கேட்கட்டும். என்ன அர்த்தம்? இந்த பயலா என்னை விட்டுட்டு போயிடுவான் மோசே, என்னை ஏமாத்திடுவான் மோசே, என்னை புரிஞ்சிக்க மாட்டான் மோசே, அவன் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவான். ஆனால் அந்த பயலுக்கு சொல்ற மாதிரி வாசி. இன்னைக்கு நம்ம மத்தியில் ஆண்டவர் வந்து உன்னை என்னை நம்பி ஏதாவது ஒன்று கொடுப்பாரா? உன்னைய நம்பி இந்த பையன்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கு, அந்த அக்கா கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கு, அந்த அம்மா கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கு, அந்த ஐயா கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கு. நான் எத்தனையோ முறை இந்த வசனத்தை படிச்சு அழுதுருக்கிறேன். ஐயா, அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லையா. ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசப்படியில் உட்கார்ந்து இருந்தாயா. அவன் வம்சமும் அந்த 12 கோத்திரத்துல பெருசாலாம் எதுவும் கிடையாது. அவன் சாதாரணமான. ஆண்டவர் சொல்றார், எவனுக்கு பெரியதோ இல்லையோ, யோசுவாவுக்கு கேட்குற மாதிரி மட்டும் வாசி. இவன் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவான். அந்த பையன் என்னை விட்டுட்டு போகவே மாட்டான். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் என்னை பாருங்க பாப்பா, எவ்வளோ அற்புதம் பாருங்க. யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க இருந்தோம். யோசேப்புக்கு தான் தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தா. இந்த வருஷம் முடிவில் வந்திருக்கிறோம். எல்லாம் நினைப்பார், 1000 பேர் இருக்கட்டையா, 1000 பேர் ஆண்டவருடைய நினைவில் இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய நெஞ்சத்தில் இருக்கிறவனை மட்டும்தான் கர்த்தர் பெயரிட்டு அழைப்பார். நம்மால தேசத்தில், குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும்னா தேவனுடைய இருதய நம் பட்சமாய் திருப்பப்படணும். ஆமென், அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொல்றார், சாமுவேலை பார்த்து சொல்றார், போ ஈசாயின் குமாரரில் ஒருவனை கண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். 15 வயசு. சாமுவேல் வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஈசாய் எல்லாரையும் சேர்த்து தானே வச்சிருக்கணும். 7 பிள்ளைகளை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இந்த பையலை மட்டும் அடிச்சு துரத்திட்டான் ஆடு மேய்க்க. இவன் என் பையன் அப்படின்னு அவங்க அப்பா கூட அறிமுகப்படுத்தலை. அந்த ஆளு தான் அடிச்சு துரத்துனானே. அந்த அம்மாவுக்கு அது அறிவு வர வேணாம்? அது உங்களை மாதிரியே இருந்துச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. தம்பி அனுப்புறேன்னு சொல்லாமல. பதவி போயிடுமா, நமக்கு வர வேண்டிய அபிஷேகம் போயிடுமா, நமக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மை போயிடுமா அப்படின்னு எவனும் அனுப்பலை. என்ன பியூட்டின்னா, தாவீதை அறிமுகப்படுத்த அந்த வீட்டில் யாருமே விரும்பலை. அவங்க அப்பன் கூட இவன் என் பையன் சொல்ல விரும்பலை, அவங்க அம்மா கூட சொல்ல விரும்பலை. ஆடு மேய்க்க அனுப்பிட்டான். சாமுவேல் வந்தார். தடா புடாலாம் பயங்கரமாக நடக்குது. பிரியாணியாக வெந்திருக்கும் போல இருக்கு. பாத்திரமா சாப்பாடாக இருந்திருக்கும். அப்பெல்லாம் ஸ்பெஷல் பீப்புளுக்கு ஒரு முன்னந்தொடையை ஃப்ரை பண்ணி வைப்பாங்களாம், மாட்டோட முன்னந்தொடைய. அப்பனா சாப்பிட்டவன் வாய் எப்படி இருக்கும், செஞ்ச பாத்திரம் எப்படி இருக்கும். அல்லேலூயா. அந்த வம்சத்திலிருந்து வந்து தான் இன்னைக்கு 1 கிலோ கறி எடுத்து 9 நாளைக்கு சாப்பிட்டுட்டு மீதி வச்சு கீழே கொட்டுறோம். என்ன மானங்கட்ட வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதில் வேற ரொம்ப சாப்பிடாத சுகர் வந்துடும், ரொம்ப சாப்பிடாத பிபி வந்துடும், ரொம்ப சாப்பிடாத வயிற்றுக்கு
ஒத்துக்காது. ஐயோ சோத்திரம், டாக்டரே வேணாம், நீங்களே போதும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தனையும் நல்லா வாழ விடாதீங்க. ஊனு ஏத்துங்க, அப்படியே ஊனு, ஒண்ணுமே இல்லை. புரியுதா? இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற மாதிரி, காப்ரியேல் மீகாவேலுக்கு நடக்கிற மாதிரி உட்காந்து பாக்குறீங்க பாரு என்ன. ஆனா உங்ககிட்ட தான் நடக்குதுங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாத்தையும் தொடாத, அதை தொடாத, அங்க பண்ணாத, இங்க பண்ணாத, இதை பண்ணாத, என்னன்னு எனக்கு புரியல. ஹே, சாப்பிட்டு போட்டமே விட, தேவையான அளவு சாப்பிட போறாங்க. இல்லாதது நீயே ஊதி வெடிச்சிடுறப்ப சோத்திரமாண்டவரே. புரியுது ஆண்டவமாரே? தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாத. அது சாப்பிட்ற ஆளும் கொஞ்சம் அளவா சாப்பிடு. புரியுதா? வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுற மாதிரியே அள்ளி போட்டா ஏல இது என்ன குப்பை தொட்டியா? வயிறப்பா. அல்லேலூயா. அளவோடு சாப்பிடுங்க, நல்லா வாழலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிலது உடம்புக்கு ஒத்துக்கலையா விட்டுடு, அப்பத்தான் அடிக்கிறது லேயர் மேல லேயரா. புரியுதா? மொத்தத்தையும் கொண்டு வந்து அப்படி டம்ப் பண்றோம் பார், அப்படி குலுக்கி கொட்டுறோம் பார், அந்த மாதிரி கொட்டுறது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உடம்புக்கு ஒத்துக்கலையா அளவா சாப்பிடு, தேவையில்லையா விட்டுடுன்றேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப வருவோம் நம்ம கதைக்கு. அத்தனை பிரியாணி பாத்திரமா இருந்திருக்கும். இப்ப தாவீது இல்ல இந்த இடத்துல. சாமுவேல் வந்துட்டான், ஒவ்வொருத்தனையா வரான், எல்லாம் ஏமாத்திட்டான். 7 பேரும் போயிட்டான். ஈசாயை கூப்பிட்டு கேட்கறான், இல்லை இங்க வா, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா, வேற இல்லையா அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், எல்லாத்துக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்க்கிறான். உங்ககிட்ட என்ன சொன்னான்? உன் பிள்ளைங்க எல்லாரும் தானே கூப்பிட்டு சொன்னான். அனுப்பிட்டாங்க. சாமுவேல் சொல்றான், அவன் இங்கே வருமட்டும் நான் இந்த பந்தியில அமர மாட்டேன். ஆளை விட்டு வேலைக்காரனும் கூப்பிட்டு அனுப்பியிருப்பான். வேலைக்காரன் போய் கூப்பிட்டுருப்பான், தாவீதே வா அப்படின்னு இருப்பான். தாவீது நினைச்சிருப்பான், பிரியாணிக்கு ஆடு பத்தல போல இருக்கு, நிறைய பேர் வந்துட்டான் பொழக்குதுட்டே, ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு போ, நான் வரல போ அப்படின்னு இருப்பான். அவன் சொல்லியிருப்பான், இல்ல தாவீதே வா, உன்னைத்தான் கூப்பிடுறாங்க, நான் வரல. என்னதான் யாருக்குமே பிடிக்கலையே, என்னதான் யாருமே விரும்பலையே. நான் அவங்க பையன் சொல்றதுக்கு கூட அவங்க முன் வரல. அந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? போ. வேலைக்காரன் கூப்பிட்டுட்டே பக்கத்துல இருந்து சொல்லியிருப்பான், இல்லை தாவீதே சாமுவேல் தாத்தாக்கு நீ தான் வேணுமா, அழுதுன்னு சொல்லியிருப்பான். போய் சொல்லாத போடா, எங்க அப்பா ஏமாத்தி என்ன கூட்டினார் சொன்னான்னா, சத்தியமா நீ தான் வேணுமா. அங்க ஒன்றும் நடக்கல. தாவீது வந்திருப்பான், தலையெல்லாம் ஆடு மேய்க்கிறவன், இப்பதான் பியூட்டி பார்லர் போயிட்டு ஆடு மேய்க்கிறான். அல்லேலூயா. அப்ப என்ன மேய்ச்சிருப்பான்? அப்படி மேய்ச்சிருப்பான். இடுப்புல ஒரு சின்ன துண்டு, தலையெல்லாம் பரட்ட தலையா இருந்திருக்கும். கையில ஒரு கோல் எடுத்துட்டு தாவீது வந்து முன்னாடி நின்னான். ஆண்டவர் மேல இருந்து எந்திரிச்சு சொல்றா, என் இருதயத்திற்கு ஏத்தவன் இவன் தான். எல்லாம் கவனி. சில நேரத்துல நமக்கு வர வேண்டியது சிலது அபகரிப்ப நினைப்பான். பார்த்தீங்களா? வேஷம் போட்டு நடிச்சு மாய்மாலம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி நமக்கு வர வேண்டியதை சிலர் அபகரிப்ப நினைப்பான். இல்லை, ஒருவேளை அப்பெல்லாம் நம்ம நினைப்போம், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல போல இருக்கு, நமக்கு வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்கு, நம்ம எதிர்காலம் அவ்வளோதான் போல இருக்கு, இனி எழும்ப முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். எல்லாம் நினைப்பேன். உன் ஜெபத்தை நிறுத்திடாத. உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாலும் உனக்காக ரத்தம் சிந்தினவர் உன்னை குறித்து என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான். ஆமென். தாவீது அங்க வந்த உடனே, தாவீது இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே ஆண்டவர் தான். வரப்போகிற 2025 வருஷத்துல நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். நீ மறைக்கப்பட்டு இருக்க மாட்டாய் பாரு. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் பாரு, உன்னை அறிமுகப்படுத்துவார் பாரு, 4 இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார் பாரு. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு. 15 வயசு. அத்தனை பேர் அரண்டு போயிருப்பான். வேஷம் போட்டவன், நடிச்சவன், ஏதாவது ஒன்னு அபகரிக்கணும்னு நினைச்சவன், அத்தனை பேர் அரண்டு போயிட்டான். ஆண்டவர் எந்திரிச்சிட்டு இருப்பா, இவன் தான் ஏன் இருதயத்திற்கு ஏற்றவன். தேவ பிள்ளையே, உன் கண்ணீர் யாருக்குமே தெரியாது நினைக்காத, உன் மறைவான ஆராதனை யாருக்கும் தெரியாது நினைக்காத.
நான் ஆண்டவரோடு நடக்க யாருக்கும் தெரியாது நினைக்காத, கவலைப்படாத, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஒருத்தர் இப்படி பிரசங்கம் பண்ணார், காட் வில் டூ மிராக்கிள் அட் கிளைமேக்ஸ் அப்படின்னார். ஆண்டவர் கடைசி நேரத்தில் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. உனக்காக எனக்காக அவர் அற்புதத்தை செய்வார். எல்லாரும் அரண்டு போயிருப்பான். தாவீது அபிஷேகம் பண்ணிட்டான். நான் அப்படியே சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். 15 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டானா, 17 வயசுல கோலியத்தை கொண்டான். 17 வயசுல சவுல் மேல இருக்கிற பொல்லாத ஆவியை தாவீது துரத்த ஆரம்பித்தான். கவனிங்க பார்ப்போம். 100 பேர் சவுலுடைய ஆயுததாரியா இருந்தான். 100 பேருக்கு படதளபதியா மாறினான். 1000 பேருக்கு படதளபதியா மாறினான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய சேனையின் அதிபதியா மாறினான். சவுலுடைய மருமகனா மாறிட்டான். எல்லாத்தையும் கொடுத்தான் பேர். அத்தனை அப்படியே பறிச்சு எடுத்துட்டான். சவுல் பறிச்சு எடுத்துட்டு 3000 பேரை அனுப்பி தாவீதை கொல்லணும்னு போறான். தாவீது வனாந்தரமா காடா அலையறான். என்ன செய்ய, யார்கிட்ட போக, எங்க செய்ய? அப்பதான் ஆண்டவரை பார்த்து கேட்கறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு ஆண்டவரே. எல்லாரும் தாவீதை பார்த்து கேட்டாங்களாம். சர்ச்சின்னு ஓடனே, ஆண்டவர்னு போன, ஆராதனை போன, எங்களாவும் ஆண்டவர், எங்கவும் தெய்வம், எங்கவும் கடவுள். அவன் கேட்கிறான். அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நாள்தோறும் என் இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கூட ஆராதனையை நிறுத்தலையே. அத்தனை எதிர்ப்பு ஒரு பக்கம், 1008 கேள்வி ஒரு பக்கம். பாருங்க, தேவன் இவன் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் மறைக்கப்பட்டது போல சூழ்நிலை ஒரு பக்கம். அத்தனையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போக ஆரம்பித்தானே, ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தானே. அவன் சொல்றான், நான் இன்னும் என் முகத்திற்கு ரட்சிப்பாய் இருக்கிறவரை துதிப்பே. என் துதியை நிறுத்த மாட்டேன், என் ஆராதனை நிறுத்த மாட்டேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்திரு. உன் முகத்திற்கு ரட்சிப்பாய் இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். பயப்படாத, விட்டுட மாட்டா. அவன் ஆவி, அவன் ஆத்துமாவை எப்படி வசனத்தை பேசி பேசி தன்னைத்தானே அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டான் பாரு. மீண்டும் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் பாருங்க. சொல்றான், நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறா. எல்லாம் முடிஞ்சுதான். கல்யாணம் பண்ணி வச்ச சவுல் பொண்ணை பிரிச்சுட்டானா, வனாந்தரமா சுத்தறான். வேற வழி இல்லாம ஒரு நாள் தீர்மானம் பண்ணிட்டான். வாசிக்க வேண்டாம், அப்படியே நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்றான், என்றைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன். எல்லாம் கவனி. தரிசனம் உள்ளவன், தூர பார்வை உள்ளவன், ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவன், வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்புகள், அடிகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் அவனுடைய வாழ்க்கை அப்படியே கசக்கி பிழிஞ்சபடினாலே ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், இனிமேல் இந்த ஆள் என்னை விட மாட்டான், செத்துருவேன், தரிசனம் நிறைவேறாது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்னைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன். அதனால யூதேயாவை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போயிடுவோம். சங்கீதத்தில் சொல்றான், உடைந்து போன பாத்திரம் போலானே, எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். ஒரு மண்பானை எடுத்து கீழே போட்டா சுக்குநூறாக உடைஞ்சிடும். இப்ப சொல்றான், தேசத்திலேயே இவன் பெரிய ஆசீர்வாத வாய்க்காலா இருந்தான், உடைந்து போன பாத்திரம் போலானே, எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். இனி அந்த இடத்துல எனக்கு இடம் கிடையாது, இனி இந்த தேசத்தில் வாழ முடியாது, போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டான். அவங்க கூட ஒரு 400 பேர் சேர்ந்தான். அவெல்லாம் தேச துரோகிங்க, தப்பு பண்ணுவேன். அத்தனை பேரோட சேர்ந்து சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டானா. எந்த இடம்? சத்தமா சொல்லுங்க. சிக்லாக் அப்படின்னாலே சுழற்றி சுழற்றி காற்று வீசக்கூடிய இடம், வாரி கொண்டு போகக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போயிட்டான் சிக்லாக். சிக்லாக்ல போனா அது பெலிசியா தேசத்தினுடைய எல்லை. ஆகீஸ் ராஜா கிட்ட போய் கேட்டுட்டு அந்த இடத்துல போய் தங்கிட்டான். பாருங்க, இவன் கூட 400 பேர் சேர்ந்தான். 400 பேர் 600 பேர் ஆனா, எல்லாம் இணைய பேர். அந்த 400 பேர் யார் தெரியுமா? கடன் பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிறவன், நம்ம லோக்கல் லாங்குவேஜில் பேசலாம், முடிச்சவைக்கு முள்ள மாதிரி, திருடன், பிட்பாக்கிட்டு, அடங்காதவன், அக்கிஸ்ட், தேச துரோகம், கொலகார பய, அத்தனை பேரும் தாவீது கூட சேர்ந்துட்டான். முதல் இவன் இருந்த இடம் அதுல்லாம்னு ஒரு கொகையான். அது பெலிஸ்திய எல்லைக்கும் மோவாபு எல்லைக்கும் இஸ்ரவேல் எல்லைக்கும் இருக்கிற இடம். நம்ம காஷ்மீர் பள்ளத்தாக்கில் யார் நிறைய பேர் இருக்கிறா?
தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்கிறான். ஏன்னா 2 தேசத்தினுடைய எல்லை, எங்கேயுமே 2 தேசத்தினுடைய எல்லை சேரும்போது அந்த இடத்துல தீவிரவாதிகள் நிறைய இருப்பான். இந்த அதுல்லாம் கொகையும் அப்பேற்பட்ட இடம் தான். மோவாபிய, பெலிஸ்திய, இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லை. 1 சாமுவேல் 22வது அதிகாரம். அந்த அதுல்லாம் கொகை அங்க போன உடனே 400 பேர் சேர்ந்தான். அவன்லாம் ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், அத்தனை பேரையும் சேர்த்துக்கின்னு தாவீது இப்ப எங்க போயிட்டான்? எங்க போனா எனக்கு என்ன பாஸ்டர்? சிக்லாக்கு போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். இப்ப எல்லாம் நினைப்பார், இப்ப இத்தனை பேர்கிட்ட போனானே, அத்தனை பேரையும் தாவீத மாதிரி மாத்திட்டான். தாவீது அவங்கள மாதிரி மாறல. நான் பேசுறது புரியுதா? ஆமா, குடும்பத்தில் இருக்கிற ஒரு புருஷனை மாத்த முடியல. நம்ம ஜபம் அவ்வளோ வல்லமை. அல்லேலூயா, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனா இருக்க முடியல. என்ன பிரதர் குடிச்சிட்டு வந்துட்டீங்க? அவன் வாங்கி கொடுத்தான், குடித்தேன். வாங்கி கொடுக்குறவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தெரியுத, குடிக்கக்கூடாதுன்னு. அல்லேலூயா. எவன் கூப்பிட்டாலும் போயிருது. சோத்திரமாண்டவரே. 3வது 4வது 7வது தலைமுறையில் 8வது தலைமுறை குழந்தைக்கு கல்யாணம்னால மொத்த சர்ச்சையை பூட்டிட்டு போயிருது. சோத்திரமாண்டவரே. புரியுது ஆண்டவன் மாறே. நம்மத்தான் எவன் வருவான்னு கதவை திறந்து காத்துட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனால் அவன் பாருங்க, தாவீது 400 பேரை தாவீதை போல மாற்றிட்டான், 600 பேரை தாவீதை போல மாற்றிட்டான். இப்போ அத்தனை பேரை தாவீதை மாதிரி இருக்கிறான். சிக்லாவுக்கு போயிட்டான். 2 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை 3 குழந்தை பெற்று எடுத்துட்டு அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறான். ஒரு நாள் வேட்டையாட போனான் பார். வேட்டையாட போயிட்டு தாவீது வாரான். கவனிங்க பார்ப்போம். அப்போ இருந்த மனைவிங்கெல்லாம், ஐயோ புரியுதா, அப்போ இருந்த அல்லேலூயா ஆபிரகாமை பார்த்து சாராள் சொன்னாலாம், ஆண்டவனேன். அந்த மாதிரி கூட சொல்ல வேணாம், அந்த மாதிரி சொன்னா போதும். உங்களுக்கு புரியுமே? ஐயோ உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இப்போ அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே. தாவீது போய் வேட்டையாடிட்டு எல்லாத்தையும், மிருகத்தை, அது இது, சாப்பாடு, பிள்ளைகளுக்கு வேண்டிய பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான். ஒய்ஃபு வேகமா, அவ மனைவி அல்லேலூயா அபிகாயில், அகினோவா 2 பேர் இருந்தாலும் சண்டையே போட்டுக்கல. 2 பேர் வேகமாக வந்து தாவீது கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் குழந்தைங்க அப்பான்னு ஒடியாந்துருக்கும். அந்தந்த அம்னோன் பிறந்திருக்கிறான், தாமார் பிறந்திருக்கிறா, அது எல்லாம் ஒடியாந்துருக்கும். அப்படியே குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்கும். பயங்கர சந்தோஷமா எல்லாரும் இருந்திருப்பான். இப்போ பாருங்க, தாவீது போய் வேட்டையாடிட்டு வரான். இவன் இருந்த அந்த சிக்லாவுக்கு மொத்தம் அப்படியே கொளுத்தி போட்டுட்டு இருக்கு. எல்லாம் எரிஞ்சிருக்கு, தீக்காடா மாறி போய் கிடக்கு. எங்க பார்த்தாலும் கருகின புகை ஸ்மெல்லு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பான். அந்த பக்கம் ஓடி பார்த்துருப்பான், இந்த பக்கம் ஓடி பார்த்துருப்பான், இங்கே ஓடி பார்த்துருப்பான். சத்தமாக ஒய்ஃபை கூப்பிட்டுருப்பான், அகினோவா அப்படின்னு கேட்டிருப்பான். இவன் கூப்பிட்ட சத்தமே இவனுக்கு திரும்ப எக்கோவா வந்திருக்கும். இந்த பக்கம் திரும்பி அபிகாயேல் அப்படின்னு இருப்பான். அபிகாயல் இல்லை, அகினோவா இல்லை, குழந்தை. அப்பான்னு வந்து கை பொருளை வாங்கும்பார், கட்டி பிடிக்கும்பார், முத்தம் கொடுக்கும்பார், தூக்குங்கன்னு சொல்லும்பார். அம்னோன் அப்படிங்கிறான். இல்லை, மனைவி இல்லை, குழந்தையும் இல்லை, ஆடு மாடு இல்லை, வீட்டில் கட்டின அந்த குடிசை வீடும் கிடையாது. எல்லாம் தீக்கிரையாக மாற்றப்பட்டு எரிஞ்சு போயிடுச்சு. அந்த 600 பேரும் கல்லை தூக்கிட்டான் அடிக்க. நான் அப்பவே இருந்திருப்பேன்டா, உன்னால தான் இந்த மாதிரி மாறினேன். எங்க போக, யார்கிட்ட சொல்ல? எல்லாமே இவனை விட்டு அப்படியே பறிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாதவனா கருகன ஸ்மெல்லோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். திரும்பி பார்த்துருப்பான், ஓடி இருப்பான். அந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கா, இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கா. ஆடு மாடு சத்தம் இல்லை, குழந்தைங்க சத்தம் இல்லை, ஒய்ஃபு சத்தம் இல்லை. அப்படியே உட்கார்ந்துட்டு ஓன்னு அழுவுறான். வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். அவன் பாருங்களேன், ஆண்டவர் எப்படி நம்பி இருக்கிறான். அங்க சொன்னான்ல, உடஞ்சி போன பாத்திரம் போல ஆயிட்டேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்துருவேன். இவ்வளோ சொல்லிட்டு இந்த இடத்துல இவனுக்கு உண்டான எல்லாம் பறிக்கப்பட்டு போன போதும் எவ்வளோ நேரம் அழ முடியுமோ அழுது முடிச்சுட்டு ஆண்டவரை பார்த்து கேட்குறான், நான் போட்டா எனக்கு திரும்ப தருவீரா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அவன் நம்பிக்கை பாருங்களேன், கருகி போச்சு. எவனோ துரத்திட்டு வந்திருக்கிறான். அப்போ கூட அவன் மனசுல ஒரு எண்ணம், என் ஆண்டவர் எனக்குரியதை திரும்ப தருவார், என்னை இப்படியே விட்டுட மாட்டா.
அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் போட்டோமா, எனக்கு திரும்ப தருவீரா? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், போ, சகலத்தை நீ திருப்பி கொள்ள போகிறா. இத்தனை வந்தோம், இத்தனை இழப்பு வந்தோம், எரிஞ்சு போய் கருகி போய் ஆண்டவர் மேல அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை பாருங்களேன். நான் இப்படி சொல்ல வரேனே, அவனுக்கு ஆண்டவர் எவ்வளவு புரிஞ்சிருந்தா அத்தனை வலியில, வேதனையில, நெருக்கத்துல, பிரச்சனையில சொல்றான், என் ஆண்டவர் நீதி உள்ளவரியா, எனக்குரிய ஒரு துரும்பு கூட அவர் என்னை இழக்க விட மாட்டார். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் போகட்டுமா, எனக்கு திரும்ப தருவீரா, தரமாட்டீரா? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றான், நீ போ, சகலவற்றையும் திருப்பி கொள்ள போகிறா. இந்த வருஷத்தினுடைய முடிவில், இந்த காலை வேளையில் எல்லாமே போயிடுச்சு பாஸ்டர். நான் நம்பி இருந்த நம்பிக்கை, நான் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே என்னை விட்டு விலகி போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, திரும்ப இது கிடைக்காது பாஸ்டர் நினைச்சிருக்கலாம். இல்லை தேவ பிள்ளையே, தம்மை நோக்கி ராப்பகலாய் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நீதி செய்வார். செய்யாமல் இருப்பாரோ? செய்வார். ஏதோ ஒன்று இழந்துட்டு இல்லை, எல்லாமே உன்னை விட்டு பறிக்கப்பட்டு போயிடுச்சு இல்லை, நீக்கு அனாத மாதிரி நினைக்கிறல்ல. அன்னைக்கெல்லாம் அப்படி கோலியத்தை கொன்ன, அன்னைக்கெல்லாம் சவுல் மேல இருந்து ஆவி போச்சு, அன்னைக்கெல்லாம் ஊழியத்துக்கு அப்படி சப்போர்ட் பண்ண, இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. நான் படுற பாடு, நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டியோ? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, சகலத்தையும் உனக்கு திரும்ப தர போறேன், நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ள போற, ஒரு துரும்பு கூட உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. நீ போ, சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். தாவீதே, நான் நீதி உள்ள ஆண்டவர். தாவீதே, உன் கண்ணீருக்கு பதில தராம இருக்க மாட்டேன். உன் வேதனை எனக்கு தெரியும் தாவீதே, நீ பட்ட பாடு எனக்கு தெரியும் தாவீதே. இதுக்கப்புறமா நான் இதை உனக்கு செய்யலனா அது வீணாயிடம். தாவீதே, எழுந்திரு, போ, சகலவற்றையும் திருப்பி கொள்ள போகிறாய். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்துருந்து அழுதான். ஆனால் அடுத்த நாள் 13 பட்டணங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கர்த்தனாய் தாவீது மாற்ற ஆரம்பித்தான். இந்த வருஷ முடிவில் எனக்கே ஒண்ணு இல்லைன்னு நீங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வரப்போகிற வருஷத்துல சகலமும் உங்கள் பட்சமாய் திருப்பப்படும், சபையின் பட்சமாய் திருப்பப்படும். இது தாவீதின் கொள்ளை என்று பேசப்படும். நீ இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப தருவார். என்னைக்கோ ஒரு நாள் உன்னை அபிஷேகம் பண்ண இருப்பார். அந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை வரப்போகிற வருஷத்துல உன் நிமித்தமாக வெளிப்படும். அல்லேலூயா. நீ காட்டில் இருக்கக்கூடியவன் அல்ல. எழுந்து யூதேயாவின் பட்டணங்களுக்கு வா. இனி ஓடி அலைய வேண்டியது இருக்கார், இனி திரிய வேண்டியது இருக்கார். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்ச மாஸ்டர், என் பிள்ளைய படிக்க வைக்க வழி இல்லை நினைச்சிட்டியோ? எல்லாருக்கும் என்னென்னமோ பண்ண மாஸ்டர், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறல நினைச்சிட்டியோ? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க பாஸ்டர், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன் நினைச்சிட்டியோ? என் வேதனை யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டியோ? ஒண்ணுமே புரியாது நினைச்சிட்டியோ? இல்ல தேவ பிள்ளையே, நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு தெரியும். நீ போற ஒவ்வொரு வழியும் அவருக்கு தெரியும். நீ புலம்புற புலம்பல்கள் அவருக்கு தெரியும். தூக்கம் இல்லாம எத்தனை நாள் புரண்டு படுத்துன்றது அவருக்கு தெரியும். அவருக்காக செய்த தியாகமும் அவருக்கு தெரியும். இந்த காலை வேளையில சொல்றா, நீ சகலவற்றையும் திருப்ப போகிறா. எதெல்லாம் இழந்து போன எல்லாம் உன் பட்சமாய் வரப்போகிறது. எதெல்லாம் உன்னை விட்டு போனது எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறா. எந்த இடத்துல ராஜா மாறி இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்து ஆளுகைக்குரியவனாய் இருந்து இன்னைக்கு அற்பமாய் எல்லாரால் அசட்ட பண்ணப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறப்ப உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, சகலவற்றையும் நீ திருப்பி கொள்ள போகிறார். நீ இழந்து போனது மற்ற இல்ல தாவீதே, அந்த ராஜரீக அபிஷேகமும் பட்சத்தில் வரப்போகிறது. சிங்காசனத்தை நான் உனக்கு திரும்ப தரப்போறேன். உன்னை மீண்டுமாய் மேன்மைப்படுத்த போறேன். 17 வயசுல 15 வயசுல உன்னை எதற்காக முன்குறித்தேனோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்ற போறேன். நான் மறக்க மாட்டேன் தாவீதே,
நான் அநீதி உள்ளவர் இல்லை தாவீதே, நான் நீதி செய்யக்கூடிய கர்த்தர். நீ போ, சகலமும் உன் வசமாய் மாறப்போகுது. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஜெபத்துக்கு பதில் இல்லை நினைச்சியோ? வாழ்க்கை கசந்து போயிடுச்சோ? எனக்கு உண்டான எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்னை லோதாபார்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. முடமானது போல, கை கால் விளங்காதது போல இன்னைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிற நினைச்சிட்டியோ? அவமானமான அழிவு வாழ்க்கை இல்லையா? புறம்பாக்கப்பட்ட விக்கிரக நீ இல்லை, நீ ராஜகுமாரத்தில் ஒருத்தி, நீ ராஜகுமாரர்களில் ஒருவர். உனக்கு வேண்டிய ஸ்தானத்தை கத்த ரெடி பண்ணியிருக்கிறா. ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் பாரு, ஒரு ப்ரமோஷன் வரும் பாரு, உன்னை தேடி ஒரு கடிதம் வரும் பாரு, உன்னை தேடி ஒரு மேன்மை வரும் பாரு, உன்னை தேடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும் பாரு. உனக்காக ஒரு பெரிய ஸ்தானத்தை கத்த ரெடி பண்ணி வைத்திருக்கிறா. மேவி போசேத்தே, நீ அவமானமான இடத்துல இருக்கக்கூடியவன் அல்ல. உனக்குன்னு ராஜகுமாரர்களில ஒருவனோடு உட்கார வைக்கக்கூடிய ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரியா? உனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தம் விரயமாய் போகாது. உன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்காகத்தான், உன்னையும் என்னையும் மீட்பதற்காகத்தான், உன்னையும் என்னையும் அழகு பார்ப்பதற்காகத்தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொலை செய்தார். அந்த உடன்படிக்கையின் தேவன் உன்னை அப்படியே மறந்துடுவாரோ? இல்லை இல்லை, நீ இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப தரப்போகிறார். உனக்குரியவைகள் எல்லாம் வரப்போகிறது. உன்னை கர்த்தர் மீண்டுமாய் கனப்படுத்த போகிறார். நீ இருக்கிற மாதிரியே கர்த்தர் இருக்க விட மாட்டார். அவர் நீதி செய்யக்கூடியவர், அவர் நியாயம் செய்யக்கூடியவர். உன் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, அக்கா தங்கச்சிகளுக்கு மத்தியில, நீ இருக்கிற தெருவில், நீ வசிக்கிற பகுதிகளில கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். தாவீதே, சகலமும் உன் பட்சமாய் திருப்ப போற. தாவீதே, எழுந்து போ, சகலமும் உன் பட்சத்துல திருப்ப போற. உன்னால பட்டணங்கள் கிராமங்கள் ஆசீர்வதிக்க போது, உன்னால இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்க போது, உன்னால ராஜரிக ஆளுகை வெளிப்பட போகிறது. நீதி உள்ள செங்கோல் உன் நிமித்தமாக வெளிப்படும். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எல்லாமும் வசமாய் மாறப்போகிறது. முடிஞ்சவங்க எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி வானத்திற்கு நேராங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்க பார்ப்போம். என் ஜபத்தை இனிமேல் நான் உயர்த்துவேன், என் ஆராதனையை உயர்த்துவேன். உம்மை துதிக்கிற துதி எண்ணில எழும்பும் ஆண்டவரே. எதற்காக உம்மை இழக்க மாட்டேன், எதற்கும் உம்மை விட்டு போக மாட்டேன். நான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஒரு மகிமை என் மேல இருக்கு. அந்த ராஜரீக அபிஷேகம், ராஜரீக ஆளுகை, எவன் முன்னாடியும் கர்த்தரனை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசி அப்படியே ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசி முழு பலத்தோட ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை.